नमज्जनस्य चित्तभित्तिभक्तिचित्रतूलिका भवाभिवीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरवप्रसन्नचारुचन्द्रिका शटारिहस्तमुद्रिका हठाद्दुनोतु मे तमः। ऋषिञ्जुषामहे कृष्णदृष्णा तत्त्वमिवोदितम् सहस्रशाखां योद्राक्षी द्राविडीं ब्रह्मसंहितां यद्गोसहस्रमपहन्ति तमांसि पुंसां नारायणो वसति यत्र शशङ्खचक्रः यन्मण्डलं स्तुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमो वकुलभूषणभास्कराय। उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरतुटनेमकटाक्षलीलं श्रीरङ्गहर्म्यतडमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरपणिराट् भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरःपार्श्वविन्यस्तहस्तं पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। श्रीमद्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। சிவப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரமதினம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் 11 என்று பார்க்கிறோம் நம்முடைய சம்பிரதாயத்தில். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மிழிசேயன், அருள்மாறன், சேரணர்கோன், துயவட்டநாதன், அன்பர்தாழ் தூளி, நற்பானன், நன்கலியன், ஈதிவர் தோற்றத்து அடைவாமிங்கு என்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்னமாலையிலே. ஆக ஆழ்வார்கள் 11 என்பது சம்பிரதாயம். அந்த 11 10 ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். அவர் எங்கூரிலே அவதரித்தவர், அதாவது ஆழ்வார் திருநரிலே. அடியேன் ஆழ்வார் திருநிலிருந்து விடை கொண்டிருக்கிறபடினாலே ஆழ்வார் திருநிலை அவதரித்தவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு என்ன அவ்வளவு ஏத்தம் என்று சொன்னால் பலபடியான ஏத்தங்களை நாம் அனுபவிக்கலாம். முதலிலே ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் ஏன் தலைவராக இருக்கிறார், அவர் ஏன் ஆத்மாவாக ஷரீரியாக இருக்கிறார். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவருக்கு ஷரீரமாக கரணங்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர் அருளி செய்த வேதமானது அது திராவிட வேதம் என்று கொண்டாடப்படக்கூடிய 4 வேதசாரமாக இருக்கக்கூடிய 4 திவ்ய பிரபந்தங்கள், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கிறார் 4 திவ்ய பிரபந்தங்கள் ரிக்யஜுஸ் அதர்வண சாமவேத சாரங்களாக வந்து திருவவதரித்தது நிலவுலகத்திலே. அதனாலே அவர் அங்கியாக கொண்டாடப்படுகிறார். இது ஒரு காரணம். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல பல காரணங்கள் உண்டு. ஒன்று முக்கியமான காரணம் என்னென்ன, இந்த ஆழ்வாரால்தான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தமே கிடைத்தது. ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரால்தான் 4000 திவ்ய பிரபந்தம் என்ன, ரகசியார்த்தங்கள் என்ன, ரஸ்யார்த்தங்கள் என்ன எல்லாம் கிடைத்தது நமக்கு. அதே காலத்தில் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் குறைந்த காலத்தில் நாதமுனிகள் காட்டுமன்னார் கோயிலிருந்து எழுந்தருளி ஆழ்வார் திருநெல்லே கண்ணின் சிறுத்தாம்பை 12000 குரு ஏகாக்கிர சித்ததையுடன் பத்மாசனத்தில் எழுந்தருளியிருந்து தாளமுகையுமாக இசைத்து நம்மாழ்வாரை 1000 பாசுரத்திற்காக பிரார்த்தித்த காலத்தில் அருள்கொண்ட அக்காலத்திலே ஆழ்வார் 1000 அன்று 4000 பாசுரத்துடன் எல்லா அர்த்த விசேஷங்களையும் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு சாதித்தபடினாலே இவர்தான் தலைவர் அங்கி என்று கொண்டாடப்படுகிறார் சுவாமி நம்மாழ்வார். ஆக இப்படிப்பட்ட ஏற்றத்தோடே கூடின சுவாமி நம்மாழ்வார் இவர் விஷயமாக அவதரித்ததுதான் கண்ணின் சிறுத்தாம்பு என்கிறார் அத்யற்புதமான திவ்ய பிரபந்தம் என்று பார்க்கிறோம்.
சுவாமி மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியனான சுவாமி நம்மாழ்வாரத்தை சிஷ்யவருத்தி பண்ணினார். எங்கேயோ வடதேசத்துக்கு காசிக்கு போன காலத்தில் ஒரு ஒளியை கண்டா சாயங்கால காலத்தில் மதுரவியாழ்வார் அந்த ஒளி எங்கிருந்து பிரகாசிக்கிறதோ அந்த திக்கை நோக்கி சாயங்கால வேளையிலே நடந்து காலையிலே கண்ட ஊரிலே கிடந்து அப்படியே சாயங்காலம் நடந்து வந்து கடைசியிலே ஆழ்வார் திருநிலைக்கு வந்த உடனே அந்த ஒளியானது மறைந்தது. இங்கே என்ன விசேஷம் என்று கேட்க, ஒரு 16 வயது பாலகன் பிறந்ததிலிருந்து எதுவுமே பானம் பண்ணாமல் மனமுத்திரால் விசர்ஜனம் இல்லாமல் அப்படியே திருப்புடி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய புளியமரத்தடியிலே அப்படியே வீட்டிருக்கிறான். அதான் விசேஷம் என்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்க, அப்பொழுது மதுரவி ஆழ்வாரம் அங்கு சென்று, யார் இந்த பாலகன் இப்படி இருக்கானே 16 வயதில் எதுவுமே பானம் பண்ணாமல் இப்படியும் இருக்கக்கூடிய ஒரு ஜத்தி விசேஷம் உண்டா என்று பார்த்த மதுரவி ஆழ்வார் ஒரு சிறிய கல்லை எடுத்து அப்படி போட்டார். முதல்ல அசைவு இருக்கா பார்க்கணுமே இந்த குழந்தை இடத்துல என்று பார்த்தார். நம்மாழ்வாரம் அப்படி சிறிது அசைந்த உடனே சரி உயிர் இருக்குங்கிறபடினாலே ஒரு கேள்வியை கேட்டார். மதுரவி ஆழ்வார் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் என்று கேட்க, சுவாமி நம்மாழ்வாரும் அத்தை தின்னு அங்கே கிடக்கும் என்று தெரிவித்தார். தெரிவித்த உடனே, அதாவது செத்ததுன்னு சொல்லக்கூடிய அச்சேதனம் ஞானசூன்யமான பதார்த்தம், அதற்குள்ளே சிறியது என்று சொல்லக்கூடிய ஆத்மாவானது ஜீவாத்மாவானது செத்ததின் வைத்து சிறியது பிறந்தால் அது எத்தை தின்னு எங்கே கிடக்கும்? அது எதை அனுபவித்துக் கொண்டு தின்றதுன்னா போஜனம் பண்ணுறது. போஜனம் பண்ணால் நான் நல்லா அனுபவிக்கிறோம், அதானே போஜனம் பெரிய விஷயம். ஆனால் எதை அனுபவித்துக் கொண்டோ எங்கே இருக்கும் என்று மதுரவி ஆழ்வாருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு அனுகுணமாக சுவாமி நம்மாழ்வாரும் அத்தை தின்னு அங்கே கிடக்கும் என்று தெரிவித்தார். அதாவது அந்த சரீரத்துக்குள்ளே கிடந்து அந்த ஆத்மாவானது சரீரத்தின் மூலமாக புண்ணிய பாப ரூபமான கர்மாக்களுக்கு அனுகுணமாக சுகங்களையும் துக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டு உள்ளே கிடக்கும் என்பது சுவாமி நம்மாழ்வாருடைய சமாதானம். அப்படிதானே இருக்கு. நம்முடைய ஆத்மாவும் நமக்குள்ள இருக்கு. அது நாம் என்னெல்லாம் கர்மாக்கள் பண்ணியிருக்கோமோ அதற்கு தகுந்தாற்போலே சுக துக்கங்களை நாம் அனுபவிக்கிறோம். அப்படின்னு அர்த்தம். ஆத்மா தான் இவ்விடத்தை எல்லாவற்றையும் அனுபவிக்கிறானே தவிர சரீரம் என்பது இது ஜட பதார்த்தம், இது ஞானசூன்ய பதார்த்தம். இதற்கு வலியோ சுகமோ துக்கமோ எதுவும் தெரியாது. சரீரத்துக்கு தெரியறதெல்லாம் இருக்குன்னா உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அது எதன் மூலமாக அனுபவிக்கிறதுனா சரீரத்தின் மூலமாக அனுபவிக்கிறது. புண்ணியத்துக்கு சேர சுகங்களை அனுபவிக்கிறது, பாவத்துக்கு சேர துக்கங்களை அனுபவிக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா. இதை தெரிவித்தார் ஆழ்வார். தெரிவித்த உடனே மதுரை ஆழ்வாரும் இவர் மிகுந்த ஞானினா என்று கொண்டு சிஷ்யவருத்தியாக பண்ணத் தொடங்கினார். சிஷ்யராக ஆனார் சுவாமி நம்மாழ்வாருக்கு மதுரை ஆழ்வார். அப்படி சிஷ்யரான ஆன பிற்பாடுதான் நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் கலந்தமான அனுபவங்களை காட்டிக் கொடுக்க 4 வேதசாரமாக 4 யுத்த பிரபந்தங்களையும் அனுகிரகித்து தலை கட்டினார் சுவாமி ஆழ்வார். அதை சொல்லி முடித்த பிற்பாடு மதுரை ஆழ்வாருக்கு ஒரு கேள்வி கேட்டார் நம்மாழ்வார். ஓய் மதுரை ஆழ்வியே, இதெல்லாம் கேட்டீரே, இத்தனையும் சொன்னீங்கன்னா நான் உமக்கு இதில் பிடிச்சிருந்தது எதுன்னு கேட்டேன். மதுரை ஆழ்வார் சொன்னார், சுவாமி இப்படி கேட்கறது தேவர் சொன்னால் எல்லாமே அமிர்தம் தான், அதில் ஒரு குறையும் கிடையாது என்று தெரிவித்தார் மதுரை ஆழ்வார் சொன்னார். அப்படி மதுரை ஆழ்வார் சொன்ன உடனே ஆழ்வார் விடாமல் இன்னொரு கேள்வி கேட்டார். இல்லை ரொம்ப பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, எத்தனையோ இலையில சாச்சாரம் இதில் என்ன ரொம்ப பிடிக்கிறதுன்னு எல்லாமே பரம போக்கியமாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு ரொம்ப பிடிச்சிருக்க முடியும். அதை போல் ரொம்ப பிடிச்சது எது என்று கேட்டார். அப்பொழுது ஆழ்வார் கேட்ட உடனே மதுரை ஆழ்வார் தெரிவித்தார், ஒரு 22 பாசுரம் அதான் பிடிச்சதுன்னு. தூக்கி வாய் போட்டது நம்மாழ்வாருக்கு. இவர் என்ன உண்மையிலேயே நம்ம சொன்னதெல்லாம் கேட்டாரா, இல்லை பொதுவாக உபன்யாசம் கேட்டால் நல்லா தூக்கம் வரது இல்லையோ அது மேலே தூங்கி போயிட்டாரா? மதுரை ஆழ்வார் சொன்னதெல்லாம் கேட்டாரா தூங்கினாரா அப்படின்னு ஆழ்வாருக்கு சந்தேகம் வந்துருக்கு. என்னவோ ஆழ்வே கேட்டீரா தூங்கினீரா கேட்டார் ஆழ்வார். கேட்ட உடனே இல்லை எல்லாம் நல்லா கேட்டேன், ஆனால் பிடிச்சது 22 பாட்டு தான். எந்த 22 பாட்டு பிடித்தது என்று நம்மாழ்வார் கேட்க, அப்போது மதுரை ஆழ்வார் தெரிவித்தார், பிடித்தது 2 பதிகம். ஒன்று 3ஆம் பத்திலே 7ஆம் திருவாய்மொழி, பயிலும் சோழமூர்த்தியை பங்கைய கண்ணனை, பயிலமியனும் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையார் இவரேனும் அவர் கண்டீர், பயிலும் திறப்படையோரோ தன்மையான் அமரே என்று தெரிவிக்கக்கூடிய பாகவத சேஷத்துவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான திருவாய்மொழி. ஆக ஒரு 13 பாசுரங்கள் அது பிடித்திருந்தது. அதை தெரிவித்தார். அடுத்தபடியா வேற எது பிடிச்சிருந்தது? 22 சொல்லியே 211 எது கேட்டார் ஆழ்வார். மதுரை ஆழ்வார் தெரிவித்தார், 8ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழி, நெடுமாற்கடனை செய்தேன் போல மணிக்கிறத வஞ்சித்து தடுமாத்தத்த தீக்கதைகள் முற்றும் தடுத்த சவரிந்தார் என்று தொடங்கக்கூடிய அற்புதமான திருவாய்மொழி. அதிலே பாகவத கைங்கரியத்தை ஆசைப்படுகிறார் ஆழ்வார். அப்ப
அப்படிப்பட்ட பாகவத கைங்கரியத்தை சொல்லக்கூடிய 11 பாசுரங்கள் 11 22 பாசுரங்கள் இதான் எனக்கு பிடிச்சது கூட. மதுரை ஆழ்வார் ஆச்சரியப்பட்டார். ஏன் மற்றதெல்லாம் பிடிக்கலையா? எல்லாம் பிரதம பருவத்திலே சொன்னது. பிரதம பருவத்துக்கும் நமக்கும் அவரை ஏன் வச்சாலும் என்னாது? நமக்கு என்னன்னா சரமபெருமான் தேவதையிடத்துல அச்சஞ்சலமான பக்தி இருக்க வேண்டும். அதான் எனக்கு ஆசையை தவிர வேறொன்று கிடையாது. பிரதம பருவம்னு சொன்னால் எம்பெருமான் அர்த்தம், சரமபெருமான்னு சொன்னால் ஆச்சாரியன் அர்த்தம். ஆச்சாரியரான தேவதையிடத்துல தான் எனக்கு அச்சஞ்சலமான பக்தியை தவிர எம்பெருமான் இடத்துல அன்றுனா எனக்கு அப்படி பக்தி ஏற்படல. தேவரீர்களோ ஏற்பட்டிருக்கு, அடியனுக்கு அப்படி ஏற்படல. அடியன் தேவரீரைத்தான் தெய்வமாக கொண்டிருக்கிறேன் என்று மதுரை ஆழ்வார் தெரிவித்தார். அப்படி மதுரை ஆழ்வார் தெரிவித்து அதற்கு அனுகுணமாகத்தான் ஆச்சரியமாக கண்ணும் செலுத்தாம்பு என்கிறார் திவ்யப்பிரபந்தத்தை அனுகிரகித்தார் மதுரை ஆழ்வார் பார்க்கிறோம். ஆச்சரியமான திவ்யப்பிரபந்தம் கண்ணும் செலுத்தாம்பு. அதில் எல்லாத்தையும் ஆழ்வாருடைய பெருமையைத்தான் அற்புதமாக வெளியிடுகிறார் சுவாமி மதுரை ஆழ்வார். அதில் முதல் பாசுரத்தாரே கண்ணும் செலுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் நின்னப்பணி நன்னித்தின் திருவூர் நம்பி என்னக்கார் அன்னிக்கும் முழுவதும் என்னாவுக்கேன்னு ஆழ்வாருடைய பேரை சொன்னார். பேர் நாக்கில் அமிர்தம் ஊறதுன்னு என்ன ஆச்சரியம்! அமிர்தம் பெறுகிறது என்னுடைய நாக்கில். நம்பி என்னக்கால் ஆழ்வார் தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கு எப்பொழுதும் எனக்கு அமிர்தம் கூறுகிறது என்று தெரிவித்தார் மதுரை ஆழ்வார். கேட்ட நாமெல்லாம் உடனே என்ன சொன்னாங்க? அப்படி எங்களுக்கும் ஊறதுலே சுவாமி, எங்களுக்கு அமிர்தமே ஊற மாட்டேங்கிறது என்று தெரிவித்தார். உங்களுக்கு ஆழ்வாருடைய ரசம் தெரிஞ்சாத்தானே? ஆழ்வாருடைய ரசம் தெரிஞ்சால் அந்த பேருடைய ஏற்றம் தெரிஞ்சால் கட்டாயம் அமிர்தம் ஊறும். என்னை போல சொல்லி பாருங்க, சொல்லி பார்த்தாதான் அது தெரியுமே தவிர இல்லைன்னா தெரியாது. அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கு என்னுடைய நாட்டுக்கு தான் நான் சொல்லிட்டேனே தவிர உங்கள் நாட்டுக்கு சொல்லையே, உங்கள் நாட்டுக்கு அமுதம் ஊரும் நான் சொல்லலையே. என்னுடைய பாவனையுடன் என்னுடைய ஈடுபாடுடன் நீங்களும் அவருடைய பெயரை சொன்னால் அப்பொழுது உங்களுடைய நாட்களையும் அமுதம் ஊரும். அதில் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு அந்த ஈடுபாடு இல்லாதபடினாலே அமுதம் உணமாட்டேங்கிறதுனா அவ்விடத்துல விஷயம். பிரதம பருவத்தை விட்டார் மதுரை ஆழ்வார். ஏன் அப்படின்னா அங்கே கொஞ்சம்தான் சொல்ல புகுந்த கண்ணீரும் சிறுத்தாங்கினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அது எவ்வளோ இழுத்துட்டு போயிட்டு பெருமாயனாகிற கண்ணபிரான் அந்த எம்பெருமான் எப்படி கட்டுண்டான் என்பதை பற்றி தெரிவித்து அந்த எம்பெருமான் கட்டுண்ட விஷயத்தில் ஆழ்வார் கட்டுப்பட்டு கிடக்கிறார். அதாவது எம்பெருமான் விஷயத்தில் எங்கள் ஆழ்வார் கிடக்கிறான்னு சொல்ல புகுந்த மதுரை ஆழ்வார் கடைசியில் என்ன ஏற்பட்டதுன்னா கண்ணனை கயிற்றாரை கட்டினாரே, அந்த கயிறு எப்படி இருக்கு, அதனுடைய பரிணாமம் என்ன, அது முடிச்சா இருக்கு, அது மெலிதாக இருக்கு. கயிறை வர்ணிக்க போயிட்டேன். கண்ணீர் நுண் சிறுத்தாங்கினான்னு கண்ணியா முடிச்சா இருக்கு, நுண்ணிதாக இருக்கு, மெலிதாக இருக்கிறது, சிறிய தாங்காக இருக்கிறது. இப்படின்னா கயிற்றையே இவ்வளோ வர்ணித்தார். அப்புறம் கண்ணனை எவ்வளோ வர்ணிக்கணும்? பிரதம பருவம்னு சொல்லக்கூடியது இல்லை பட்டுருக்கானே எம்பெருமான். அவன் விஷயத்தில் போனால் அவன் அப்படியே பெரிய ஆறு நான் அப்படியே இழுத்துட்டு போயிடுவான். அவனிடத்துலேருந்து சரம பருவத்துக்கு வருதுன்னு ரொம்ப கஷ்டங்கிறத முதல் பாட்டில் முதல் வழியிலே பார்க்கலான்ட்டார். அவரிடத்துல நம்முடைய பூர்வாச்சாரியனுடைய அற்புதமான நிர்வாகம் இடத்துல. அதனால அதை விட்டார். மதுரை ஆழ்வார் பார்த்தார், இதுவே இவ்வளோ இழுத்துட்டு போயிட்டு வேண்டாம் அதை பற்றி இன்னும் பேசவே கூடாது, ஆழ்வாரை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் என்று நினைத்தார். அதனால தான் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கார் அன்னிக்கும் ஊரும் என்ற முதல் பாசுரத்தை தெரிவித்து அதற்கு மேலே நாவினால் அமைதினேன் என்று இரண்டாம் பாசுரத்தில் அந்த ஆழ்வாருடைய இன்னிசை பாடித்திரிவனை என்று அவருடைய பாட்டு அதனுடைய இன்னிசை அதையே பாடி நான் எப்பொழுதும் சஞ்சாரம் பண்ணுவேன் என்று இரண்டாம் பாட்டிலே காட்டி அதற்கு மேலே பார்த்தார் ஆழ்வார். பார்த்து எம்பெருமான இடத்துல போக வந்தார் ஆழ்வார். அதாவது ஆழ்வார் இடத்துல போக வந்தார் மதுரை ஆழ்வார். நேரம் வந்தார். எங்கள் ஊர் ஆழ்வார் சொன்னல ஒரு விசேஷம் என்னன்னா, சன்னதிக்குள்ளே போனால் நேர பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அந்த பெருமாள் சன்னதிக்குள்ளேயே போக வேண்டாம். அதாவது ஆதிப்பிரான் பொலிந்த பிரான் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதிக்குள்ளேயே போகாமல் நேர எதிர சன்னதி கருடன் இருக்கார். அந்த சன்னதி கருடனை அப்படியே அவரை அப்பிரதட்சணமாக போனால் நேராக ஆழ்வார் சன்னதிக்கு போயிடணும். இதே போலத்தான் மதுரை ஆழ்வார் ஒரு நாள் வந்தார். ஓடி வந்தவர் நேர ஆழ்வாரை சேவிக்க போனோன்னு திருப்புரி ஆழ்வாரையே ஆழ்வார் எழுந்தருளி இருக்கார். அப்போ ஆனால் இந்த புலர்மரத்தடியை ஆழ்வாரை பார்க்க போனோம்னு நேராக போயிட்டார். எம்பெருமான் இருக்கிறதையே மறந்துட்டார். பொதுவாக இப்போது அங்கே ஆழ்வார் சந்தையில் கோஷ்டிக்கெல்லாம் நேரம் ஆகிடுச்சுன்னா நிச்சயம் காலையில் ஆழ்வார் சந்தையெல்லாம் கோஷ்டிங்க, பெருமாள் சந்தையில் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆழ்வார் சந்தையெல்லாம் கோஷ்டி. ஆழ்வார் சந்தையில் கோஷ்டி ஆகிறப்படினாலே அநேகமாக இந்த பக்கம் அவசரம் ஆகிடுச்சுன்னா பெருமாள் கூட பார்ப்பதில்லை, நேராக ஆழ்வார் சந்தைக்கு போடணும்.
அப்புறம் திரும்பி வரும்போது தான் பெருமாளே இருக்கிறா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே வந்துடும். உள்ள சன்னதிக்குள்ளேயே போடுது. விசேஷ காலங்களில் மட்டும்தான் பெரிய கோயில் பெரிய பெருமாள் சன்னதிக்குள்ளே ஆதிக்கிறான் சன்னதிக்குள்ளேயே போடுதுன்னு எல்லாரும் அப்படிதான் போட்டுருக்காங்க. ஆக நேராக அப்படியே வந்துடணும் என்கிற கிரமத்தில் மதுரை ஆழ்வார் உள்ளே புகுந்த மதுரை ஆழ்வார் அவ்விடத்தில் பார்த்தார். நேரம் அவசரத்தில் நேரம் அங்கேருந்து ஓடினார். திருப்புலி ஆழ்வார் அடிப்பில் இருக்கிற ஆழ்வாரை சேவிக்கணும்னு போயிட்டார். 4 அடி போன பிற்பாடு தான் ஐயோ இப்படி போகிறோமே ஆழ்வார் நம்ம ஏறிட்டும் பார்ப்பரா யோசித்தார் மதுரை ஆழ்வார். போனால் முதல்ல ஆழ்வார் என்ன கேட்பாருன்னா, ஓய் மதுரை ஆழ்வாரே வந்தீரே பெருமாளை பார்த்தீரா பெருமாளை சேவிச்சீரா அப்படின்னு தான் கேட்பார். அப்படின்னு பார்த்தார். அப்படி ஒரு வேளை சேவிக்கலை அப்படியே வந்துட்டேன் அவசரத்தை வந்துட்டேன்னு சொன்னான். உனக்கு என்ன போய் அவசரம் எந்த ட்ரெயின் அப்படியே ஓடி வந்து நேர்ப்போம் நேரமே முதல்ல பெருமாளை செய்யும் அப்புறம் இங்கே வரணும் மறுபடியும் அனுப்பிடுவார். அவர் அனுப்புறதுக்கு முன்னாடி நாமே போய் ஒரு தடவை போய் பெருமாள் இருக்காரான்னு பார்த்து கொள்ளுவோம். சேவிச்சுட்டு வரேன்னு கூட சொல்ல பெருமாள் இருக்காரான்னு பார்த்து கொள்வோம். திரிதந்தாயிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு தான் பண்ணான். கரியகோல திருகுரு சேவிப்பண்ணான்னு கூட சொல்கிறேன். கரியோல திருகுரு தான் பண்ணான். திரிதந்தாயிலும் மீண்டு வந்தாயிரம் திரும்பி வந்தாயிரம் பெருமாள் சன்னதி கிட்ட வந்து பெருமாள் ஒரு தடவை இருக்காரா என்று ஆதிப்பிரானும் பொலிந்தவிரானும் இருக்காரான்னு ஒரு தடவை பார்த்துட்டு போவேன்னு அப்படி திரும்பி வந்தார். திரும்பி வந்து பார்த்தார். ஆச்சரியப்பட்டார் மதுரையாழ்வார். திரிதந்தாயிலும் தேவபிரானுவை கரியகோல திருவுருப் தான் பண்ணான். கரியகோலான் இவர் வந்து பார்த்த உடனே எம்பெருமான் படபடபடபடான்னு பிரகாசித்தான். அவனுடைய திருமேனி அப்படியே கருத்திருந்தது காலத்தில் இப்படி ஆழ்வாருக்கு கூட சேவை சாட்சியது. நம்மாழ்வாருக்கு கூட இப்படி சேவை சாட்சியில்லை. ஆனால் மதுரை ஆழ்வாருக்கு அப்படி சேவை சாதித்தான காலத்தில் எம்பெருமான் ஆதிக்கிறான். அதற்கு காரணம் என்னென்ன எம்பெருமான் முகப்பதே அவனுடைய அடியார்கள் விஷயத்தில் யார் மிகுந்த ஈடுபாடோடைய கூடியிருக்காளோ அவரிடத்துல தான் எம்பெருமானுக்கு மிகுந்த பிரீதி. மம மத்பக்த பக்தேஷு பிரீதி அவ்யதிகா பகேத் என்பது பகவத் வசனம். என்னுடைய அடியவன் அவனுடைய அடியவன் அவனுடைய அடியவன் யார் கடைசியாக ஒரு அடியவன் இருக்கானோ அவனிடத்துல தான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறேன் எம்பெருமானை தெரிவிக்கிறான். அதனால மதுரை ஆழ்வார் வந்து நின்ன உடனே ரொம்ப ஆனந்தம் எம்பெருமானுக்கு. அதனாலே அவனுடைய திருமேனி இன்னும் கருப்பாயிடுது. கரியகோல திருவுருத்தான் பண்ணான்னு இன்னும் பரமபோக்கியமாக விசேஷமாக பிரகாசித்தது. ஆதிப்பிரானுடைய திருமேனின்னு தெரிவித்தார். இப்படி பார்த்தார் ஆழ்வார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆழ்வார் கிட்ட போன காலத்தில் பார்த்தார். மதுரை ஆழ்வார் பார்த்தார். ஆழ்வாரத்தில் போன உடனே இதெல்லாம் இந்த எம்பெருமான் அவனை இப்படி பார்க்கும்படியாக செய்ததே ஆழ்வார் தானே. ஆழ்வாருடைய சம்பந்தத்தாலே தான் இப்படி எம்பெருமான் அவனை நமக்கு காட்டிக் கொடுக்கிறான். அவனுடைய அந்த சௌந்தரியத்தை எல்லாம் காட்டிக் கொடுக்கிறான். அதனாலே என்னிடத்துல ஒன்றுமே இல்லைனா எதுவுமே இல்லாத காலத்தில் இப்படி ஆழ்வார் என்னை கை கொண்டாரே என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்ன கிருபை ஆழ்வாருடைய கிருபை என்று கொண்டாடக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் 4ஆம் பாசுரம். நம்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கொள்வராதலில் அன்னையாய் அந்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என்பது ஆச்சரியமான பாசுரம். அந்த பாசுரத்துக்கு அனுகுணமாகத்தான் இவ்விடத்தில் இந்த தலைப்பை அமைந்திருக்கிறது. நன்மையால் மிக்கவர் என்று. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராக என்ன நன்மையால் மிக்கவர் யார் என்றால் இடத்துல ஆழ்வார்னு சொல்ல வேண்டும். முதல்ல இந்த நன்மையால் மிக்கவர் இவர் தெரிவிப்பதற்கே அபிப்பிராயம் என்னன்னா எத்தனையோ பெரியோர்கள்லாம் இருக்கானா அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட என்னை கைவிட்ட காலத்தில் எம்பெருமானும் என்னை கைவிட்ட காலத்தில் எம்பெருமான் அவன் கைவிடத்துக்கு தான் இருக்கான். எம்பெருமானை நம்பவே முடியாது, அவன் கைவிட்டுடுவான். அதனால எம்பெருமான் ஆச்சரியமாக அவனை தெரிவிப்பது உண்டு. எப்பயே சேவிக்கிறான் உள்ள நம்பெருமான் எப்படி இருக்காங்க. நம்பெருமான் இப்படி கை வச்சிருக்கார். நம்பெருமான் அஞ்சு என்று கை கல்வியா பயப்படாதீங்கோ, உங்கள் பாவத்தை பார்த்து பயப்படாதீங்கோ, நாம் இருக்கிறோம் பயப்படவே வேண்டாம்னா உங்களை நான் ரட்சிக்கிறேன் என்று எம்பெருமான் இப்படி கை வச்சுருக்கான். நம்பெருமான் இப்போ சொன்னா செய்யலாம் இப்படி கை வச்சுருக்கான். நம்பேருந்து அஞ்சேருந்து கைகலியாய் பயப்படாதீங்கோ அம்த்வா சர்வபாவேபியாக மோட்சயிஷ்யாமி மாசுச்சா என்று கீதாச்சாரியன் திருத்தேட்டத்திலே தெரிவித்தானே. அந்த கிரமத்தில் ஒரு பயம் வேண்டாம்னா நாம் இருக்கிறோம், உடைய பாவத்தை பார்த்து பயப்படாதீர்கள், நாம் ரட்சிக்கிறோம்னு கை வச்சுருக்கான். இப்படி கை வச்சுருக்கானே. இதே போல இந்த பெருமாளை சொல்லிட்டோ அப்படி பிரதட்சணமாக அங்கே போனேன். திருத்தாயார் அதாவது ஸ்ரீரங்கநாச்சியார் அவனும் இப்படி கை வச்சுருக்கான். இப்படி கை வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன அபிப்பிராயம் விசாரித்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்.
இப்படி நம்பெருமான் கை வச்சிருக்காளே போய் சேவிச்சுட்டு வந்தட அவனை நம்பாதீர்கள். தான் பிராட்டி சொல்லக்கூடியது. ஸ்ரீரங்க நாச்சியார் இவனை நம்பாதீர்கள். அவன் கை இப்படி இருக்கும், திடீர்னு அர்த்தச்சந்திர பானமாக இப்படி மாறி கழுத்தை பிடிச்சி வெளியில தரனான்னு சொல்லுவான். அவனை நம்பவே முடியாது. ஒரு காலத்துலையும் யார பெரிய பெருமாளையோ நம்பெருமாளையோ திடீர்னு பயப்படாதீர்கள் சொன்னது. அவனே நம்முடைய பாவத்தை பார்த்தாலும் என்ன பாவம் பண்ணியிருக்கான் இவனை ஆசைக்கு வந்துன்னு கழுத்தை பிடிச்சி தரனான்னு சொல்லுவான். அதனாலே யாருடைய கை வசந்ததுன்னா பெரிய விராட்டியாரான ஸ்ரீரங்கநாச்சியாருடைய கைக்கு அதுதான் வசந்தது. செந்தாமரை கை அதுதான் எம்பெருமான் கைது 5 தாமரை கையாக இருக்கிறான். ஆனால் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய கையிலே செந்தாமரை கை அதுதான் வசந்தது என்று அட்டாலே கொண்டாடுகிறாள் தன்னுடைய திருப்பாவையை காட்டி. இப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை விசுவசிக்க முடியாது. அடுத்தபடியாக பிராட்டி அவளுடைய தன்மை ரொம்ப உசந்த தன்மை. அதே கட்டாயம் அவள் ரட்சிப்பாள் என்று பார்த்தாள். அவள் கூட என்னை கைவிட்ட நிலை அதை காட்டுகிறார் இந்த பாசுரத்தில். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்று நன்மையால் மிக்கவர்கள் என்று இவர்களுக்கு நன்மை எதனால் என்றால் அதில் நன்மை என்று ஒன்று, நன்மையால் மிக்கவர்கள் ஒன்று. ஒருத்தர் இடத்துல குணமும் இருக்கு, தோஷமும் இருக்கு. அப்போ அவனை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ பெரியோர்கள் அவனை ரட்சிக்கும் காலத்தில் குணத்தை மட்டும் கை கொண்டு இவனிடத்துல இருக்கிற தோஷத்தை எல்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் தள்ளணும். குணம் இருக்கோ அதுவே காரணமாக அவனை கை கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் நன்மையோடே கூடியவர்கள். அவர்களுக்கு நன்மை இருக்கு, உண்மையிலேயே இரக்கம் இருக்கவருக்கு ஐயோ பாவம் ஏதோ குணம் இருக்கு, நிறைய தோஷங்கள் இருக்கு, தோஷத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம், எல்லாம் ஒன்று குணத்தை மட்டும் கொள்ளலாம் என்று கொள்ளக்கூடியவர்கள் இருக்காளே அவர்கள் நன்மையோடே கூடினவர்கள். அதுலேயும் நன்மையால் மிகுந்த நன்மையோடே கூடினவர்கள் சொன்னா யாருன்னா ஒருத்தனிடத்துல நன்மையே இல்லை, குணமே இல்லை, பூர்ணமாக தோஷம்தான் இருக்கு. அப்படின்னு சொன்னாலும் அந்த தோஷமே காரணமாக அவனை கை கொள்ளுவதற்கு அதுதான் உசந்தது. அப்படிப்பட்டவர்கள் தான் நன்மையால் மிக்கவர்கள் என்று காட்டப்படுகிறார்கள். அப்படிதான் சக்கரவர்த்தி திருமன் அவனும் தெரிவித்தான். விபீஷணன் வந்த காலத்தில் அவனை சேர்த்துக் கொள்ளக்கூடாதுன்னு சில பேர் அங்கே இருந்த எல்லா வானர முதலிகளும் சொன்னது என்னன்னா, விபீஷணன் இப்போ வந்திருக்கானே, ஆகாசத்தில் வந்து நிற்கிறானே, சரணாகதி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறானே, ராவணனை பூர்ணமாக விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறானே, இப்படி சொன்ன விபீஷணனை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. காரணம் என்னன்னா, இப்ப இவன் வந்திருப்பது உம்மோட சேர வேண்டும், உம்மிடத்துல பிரீதியோடு வந்திருக்கானா, அதன்றி நான் இவனுக்கு இப்ப என்ன தேட்டமா இருக்குன்னா இடத்துல ராஜ்யம் வேண்டி இருக்கு. இவ்வளவு தூரம் சமுத்திர கரைக்கு நீ வந்துட்டு வந்தபடினாலே கட்டாயம் ராவணனை கொண்டுட்டா ராஜ்யம் கடைசியில நமக்கு வந்து சேர வேண்டுமே என்கிறபடினாலே பரித்தெக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பக்தரம்ய ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுபானிச்சான்னு எல்லாவற்றையும் விட்டு வந்தேன்னு சொல்றானே. இப்போ வந்திருக்க கூடாது, எப்பவோ வந்திருக்கணும். இது தேசம் அன்று, இது காலம் அன்று. விபீஷணன் இங்கு வந்து சரணாகதி பண்ணக்கூடியதே சரி என்றுன்னு அங்கிருக்கக்கூடிய 700 வருடம் மாணவ வீரர்கள் எல்லாரும் தெரிவித்தார்கள். அதனாலே விபீஷணனை ஒரு காலத்திலும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. இவன் பண்ணக்கூடிய சரணாகதி இது கவனமான சரணாகதி, இது போட்டனதன சரணாகதி, ஒரு காலத்திலையும் இதை நீ நம்பக்கூடாதுன்னு தான் எல்லாரும் தெரிவித்தார்கள். சுக்ரீவன் முதலிய வானர வீரர்கள் அப்படி தெரிவித்த காலத்தில் அதுல ஒருத்தன் அவன் மட்டும்தான் ஒரு நல்வார்த்தை சொன்னான். அவன் யாருன்னா அவன் தான் ஹனுமான். திருப்படி சொன்ன வார்த்தை காலத்தில் அவன் தெரிவித்தான், நீங்க எல்லாம் இத்தனை பேர் பேசுறதே, நீங்க யாராவது விபீஷணனை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இப்பதான் ஆதாயத்தை வந்து நிற்கிறான், இப்பதான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி விபீஷணனை பார்த்தவன்றது நான் ஒருத்தன் தான். நான் தான் லங்கைக்கு போயிருக்கேன், நான் தான் இதுக்கு முன்னாடி விபீஷணனை பார்த்துருக்கேன். விபீஷணன் ரொம்ப நல்லவனவன், கட்டாயம் சேர்த்துக் கொள்ளலாம் அவனை என்று ஹனுமான் தெரிவித்தான். பார்த்தான் சக்கரவர்த்தி திருமன் பார்த்தான், இதனடா ஒருத்தன் சேர்த்துக்க கூடாதுன்றான், அவன் கெட்டவன் சேர்த்துக்க கூடாதுன்றான், இன்னொருத்தன் அவன் நல்லவன் சேர்த்துக்கலான்னு சொல்றான், 2 பேரையும் தள்ள முடியாது. அதனாலே சக்கரவர்த்தி திருமன் தெரிவித்தான், சுக்ரீவா நீ சொன்ன வார்த்தையில ஒன்று எடுத்துக்கிறேன், ஹனுமானே நீ சொன்ன வார்த்தையில ஒன்று எடுத்துக்கிறேன். நீ என்ன சொல்ற சுக்ரீவா, அவன் கெட்டவன் சேர்த்துக்க கூடாதுன்ற. நான் சொல்றேன் அவன் கெட்டவன் நீ சொல்லியோ இல்லையோ அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறேன் உன்னுடைய வார்த்தையிலே. அடுத்தபடியா ஹனுமானே நீ சொன்னையே அவன் நல்லவன் சேர்த்துக்கலாம்னு சொன்னையே, அதில் சேர்த்துக்கலான்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறேன். அவன் கெட்டவனானபடினாலே சேர்த்துக் கொள்கிறேன். சக்கரவர்த்தி திருமன் தெரிவித்தான், அவன் கெட்டவன் என்கிறபடினாலே சேர்த்துக்கிறேன், அதில் என்ன குறைஞ்சு போச்சு, எனக்கு ஒரு குறையும் வரப்போறது இல்லையே, அவனை சேர்த்துக்கிறபடினாலே எனக்கு ஏதாவது குறை வரப்போதா? ஒன்றும் கிடையாது, அவன் கெட்டவனாவே இருக்கட்டும் அப்படியே சேர்த்துக்கிறேன்
என்று சக்கரவர்த்தி திருமனுடைய அற்புதமான உபபாதனம் அவ்விடத்துல ஸ்ரீராமாயணத்துல விபீஷண சரணாகதி கட்டத்தில். ஆக இப்படி எம்பெருமான் இருக்கானே அவன் என்ன பண்ணுகிறான்னா அவனும் கூட பாவத்தை பார்த்த காலத்துல இப்படிதான் இருந்தான், விபீஷணன் விஷயத்துல இருந்தான். ஆனால் விபீஷணன் பண்ணின சரணாகதியை போலவா நாம் பண்ணுகிறோம்? விபீஷணன் எல்லாத்தையும் விட்டு வந்தானே, எம்பெருமானத்துல வந்து சேர்ந்தானே. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித்த மார்க்ஷிப்ரம் விபீஷண உபஸ்திதம்னு ஒன்றுமே இல்லாமல் சதுர்பிசா ராட்சசகி என்று 4 ராட்சசர்களோடு கேவலம் ஒரு கதையை ஏற்றிக் கொண்டு நிற்பதற்கு இடம் கூட இல்லாமல் அந்தரிக்ஷ கதஸ்ரீமான்னு ஆகாசத்துல வந்து நின்னானே விபீஷணன். அதை போலயே நாம் சரணாகதி பண்றோம். நம்ம இடத்துல என்ன இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சரணாகதின்னு ஒரு பேர் அவ்வளோதான் இருக்கே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும் காலத்துல எம்பெருமான் நம்மை அங்கீகரிக்க மாட்டான். நமக்கு கட்டாயம் எம்பெருமானுடைய அங்கீகாரம் ஏற்படாது. அதனாலே இவ்விடத்துல பார்த்தார் மதுரையாழ்வார், எம்பெருமான் இடத்துல விவட்சையே அன்றுனா அவனை பத்தி இங்க பேச்சே இல்லை. கட்டாயம் நம்முடைய பாவத்தை பார்த்தால் அவன் தண்டிக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். சாஸ்திரத்தை கொண்டு காரியம் பண்ணக்கூடியவன் நம்முடைய பாவத்தை பார்த்தால் 10 எண்ணி கட்டாயம் தண்டித்து விடுவன் எம்பெருமான். அதனாலே நன்மையால் மிக்கவன் அவனை சொல்ல முடியாது. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள்னு மறைன்னு சொன்னான். அது வேதமானது சிலவற்றை காட்டுகிறது, சிலவற்றை மறைத்து விடுகிறது. அர்த்தங்கள் எல்லாம் காட்டுறன. அதனிடத்துல பக்தி ஸ்ரத்தையோடு இருந்தால் அது அர்த்தங்களை காட்டுகிறது. ஆனால் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது மறைத்து விடுகிறது. அது வேதமாகவும் இருக்கிறது, மறையாகவும் இருக்கிறது. சம்ஸ்கிருதத்தில் வேதம்னு சொல்றோம், வேதம்னு சொன்னா எல்லாத்தையும் காட்டுறது. ஆனால் தமிழ்ல மறை என்று சொல்றோம், மறைக்கிறதுன்னு அர்த்தம். மறைக்கிறதா காட்டுறதான அனுகூலர்களுக்கு காட்டுகிறது, பிரதிகூலர்களுக்கு மறைக்கிறது என்பதுதான் வேதத்தினுடைய தன்மை. ஆக இப்படிப்பட்ட வேதம் இருக்கு நன்மையால் மிக்க நான்மறை. அந்த வேதம் எப்படி இருக்குன்னா 4 வேதமாக ரிக்யஜு சாம தர்வணம்னு 4ஆக பார்க்கப்படுகிறது. நன்மையால் மிக்க நான்மறை ஆடர்கள் என்கிறபடினாலே நான்மறைகளையும் அதனுடைய அர்த்த விசேஷங்களை நன்றாக கை கண்டவர்கள் அர்த்தம். அல்லது நான்மறை ஆடர்கள் சொன்னா அதை ஆடக்கூடியவர்கள் அர்த்தம். வேதத்துக்கு வியாசபதம் செலுத்தக்கூடியவர்கள் இவர்கள் தான் தலைவர்கள் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர் யாரும் விசாரித்தார். வியாக்கியாதாக்கள்லாம் அற்புதமாக ஈடுபட்டு தெரிவித்தார்கள். நம்மிடத்துல படி வியாசபதம் செலுத்தக்கூடியவர்கள் சொன்னார். யாருன்னா அதாவது வேதத்தினுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அதை நன்றாக கரை கண்டவர்கள், கையிலங்கு நெல்லிக்கனியாக கண்டவர்கள் சொன்னார். அவர்கள் யாருன்னா பெரிய விராட்டியார், அதாவது சீதா விராட்டி, அடுத்தபடியாக ஸ்ரீ குரத்தாழ்வான், மூன்றாவதாக குரத்தாழ்வானுடைய தர்மபத்னியான ஸ்ரீ ஆண்டாள் 3 பேரை எடுத்து காட்டினார். அவர்களுடைய வியாக்கியாதாக்கள் அந்த 3 பேருக்கான அவ எல்லாம் என்ன பண்றா என்றார் ஆச்சரியமா தெரிவித்தார். அவருடைய மதுரையாழ்வார் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் சொன்னார். இவர்கள் தான் இவர்கள் எப்படி இருக்கக்கூடியவர்கள்? தோஷம் இருந்தால் தோஷத்தை பார்க்காதவர்கள் இவர்கள், எவ்விதத்திலையும் தோஷத்தையே பார்க்காதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமையோடு கூடினவர்கள் தான் இந்த 3 வியக்திகள். அதில் சீதா விராட்டி அவள் தலையானவள், யாருடைய தோஷத்தையும் பார்க்கவில்லையே காலத்தில். எப்படி இருந்தாலும் தோஷத்தோட என்ன தோஷத்தோட கூடியிருந்தாலும் அவர்களை ரட்சிக்க வேண்டும்னு ராட்சசிகள் தோஷம் பிரசித்தம் என்று தெரிவித்தார் ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திரத்தில் இளலோகாச்சாரி. ராட்சசிகள் அவர்கள் எவ்வளவு இம்சித்தார்கள். 700 ராட்சசிகள் இடத்துல 700 ராட்சசிகள் 100 ராட்சசிகள் ஒரு நாள் சீதையை இம்சிக்கணும். அப்புறம் என்னன்னா 6 நாள் அவருக்கு விடுமுறை. ரொம்ப ஆச்சரியம். இந்த போல உத்தியோகம் தான் எவ்வளோ தான் இருக்கும், 1 நாள் வேலை 6 நாள் விடுமுறை, ரொம்ப சௌக்கியமாக போச்சு. அது போல தான் ராட்சசிகளுக்கு அங்கே இருந்ததுன்னு ரசமாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள் பெரியவர்கள் எல்லாம். ஒரு 100 ராட்சசிகள் ஒரு நாள் இம்சிப்பார்கள். அப்புறம் 6 நாள் அவர்களுக்கு விடுமுறைன்னு சொன்னார். எவ்வளோ சக்தியோடு 6 நாள் கழித்து வருவார்கள் திருப்பி சீதா விராட்டியை இம்சிப்பதற்கு. இப்படி இம்சித்தார்கள் ராட்சசிகள் எல்லோரும் சீதா விராட்டி. ஆனால் கடைசியிலே அவர்களையும் ரட்சித்தாத காலத்திலே சீதா விராட்டி என்று பார்க்கிறோம். அனுமான் அவன் வந்து சேர்ந்தான். கடைசியில யுத்தமெல்லாம் முடிந்தது. அப்பொழுது அனுமான் அந்த செய்தியை வந்து தெரிவித்தான் சீதா விராட்டி நடத்த. சீதா விராட்டி சிறிது காலம் மௌனமாக இருந்தால் மிகுந்த ஆனந்தம் ஏற்பட்டது. ராமன் வெற்றி கொண்டான். வெற்றி வாகை சூடி லங்கா ராஜ்யத்தின் தாரத்திலே நிற்கிறான். ஏற்றின நாளை இறங்கவிட்டு கண்டவாத்தால் தனதே உலகில் நான் தன்னை என்று
வில்லும் கையுமாக எழுந்தருள் இருக்கிறான் சக்கரவர்த்தி திருமான் என்பதை கேட்டான காலத்துல சீதா விராட்டி கேட்ட உடனே மிகுந்த ஆனந்தம் ஏற்பட்டது. கொஞ்ச காலம் பேசவே மௌனமா இருந்தா. பிரகர்ஷேன வருத்தாசா என்று மிகுந்த ஆனந்தத்துடன் அப்படியே மௌனமா இருந்தார். சிறிது காலம் ஆன பிற்பாடு ஹனுமானை பார்த்து கேட்டாள் சீதா விராட்டி, ஹனுமன்னு இவ்வளவு ஆச்சரியமான செய்தியை சுமந்து வந்திருக்கே, உனக்கு என்ன கொடுப்பது, எனக்கு என்ன பரிசு கொடுப்பதுன்னு தெரியலையே, இடத்துல ஒண்ணுமே இல்லையே கொடுப்பதற்கு, என்ன கொடுப்பது என்று கேட்டாள் சீதா விராட்டி. அப்பொழுது ஹனுமான் தெரிவித்தான், தேவி தேவரிய இடத்துல ஒன்று இருக்கிறது, அதை கொடுத்தால் நன்னா இருக்குன்னா என்னது அது என்று கேட்டால் அப்பொழுது சீதா பிராட்டி ஹனுமான் தெரிவித்தான். அப்பொழுது போன தடவை வந்திருந்தேன் உம்மை பார்க்கறதுக்காக, அவனுடைய மோதிரத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் உம்மிடத்தை. அப்பொழுது பார்த்தேன் இங்க இருந்த ராட்சசிகள் எல்லாம் உம்மை மிகவும் துன்புறுத்தினார்கள். அன்னியிலேருந்து எனக்கு தூக்கமே கிடையாதுண்ணா. இங்கிருந்து திரும்பி போனேன் கிருஷ்ணந்தைக்கு, அங்கு போய் தினமும் ராத்திரி எனக்கு தூக்கமே கிடையாது, உண்ட ஆகாரம் சரியா ஜீர்ணிக்கவே இல்லை, எனக்கு எப்பொழுதும் உங்களுடைய நினைவாகவே இருந்தது. அதுலேயும் என்னன்னா இந்த ராட்சசிகளை எப்படி இம்சிக்கலாம் என்று இதையே நான் ஊனத்தியாயம் பண்ணி திரிந்தேன் என்று தெரிவித்தான். அப்பொழுது ஹனுமான் ஊனத்தியாயம் பண்றதுனா என்னன்னு, ஒருத்தர் கிரகத்துல ஸ்ராத்தம், இந்த ஸ்ராத்தத்துக்கு ஒரு சுவாமி இருக்காரு, அவரை நியமிக்க வேண்டும் என்கிறபடினால அவர் இந்த சுவாமியினுடைய கிரகத்துக்கு கேட்ட காலத்தில் அவர் இல்லை, அந்த சுவாமி இல்லை. அதில் பாரியினிடத்துல கேட்டார். அவருடைய மனைவியினிடத்துல நாளைக்கு எங்கள் கிரகத்தில் தாயாருக்கோ தாப்பராருக்கோ ஸ்ராத்தம், அதை உங்களுடைய கணவனை அந்த ஸ்ராத்தத்தில் ஒரு சுவாமியாக இருக்கும்படியாக தேவரையும் சொல்ல வேண்டும். அதுக்கு என்ன சொல்லிடுறேன், கட்டாயம் வர சொல்கிறேன்னு சொன்னேன். அந்த மனைவி ஞாபகம் வச்சுக்கும், மறந்துடாயும், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்துடணும் சொன்னார். அவர் கட்டாயம் சொல்லிடுறேன், மறக்க மாட்டேன்னு அவரும் சொல்லிட்டார். ஆச்சு. சாயங்காலம் கணவன் வந்த பிற்பாடு மறந்தே போயிட்டார். ராத்திரி முழுக்க மறந்துட்டார். மறுநாள் காத்தால அவர் 10 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டும் நம்முடைய இலையை போஜனம் பண்ணலான்னு உட்காந்துட்டார். இலையில எல்லாம் பரிமாறியாச்சு. சாப்பிட போற, பரிசேஷனம் பண்ண போற அந்த சமயத்தை ஓடிய அவ கையை பிடிச்சுட்டு விட்டான். கையை பிடிச்சிட்டு என்ன சாப்பிடாதீங்க போன, ஏண்டி என்னடி ஆச்சு, ஏண்டி சாப்பிடாதேன்னு சொல்கிறேன், என்ன ஆச்சு, சாப்பிடாதீங்கோ மறந்தே போயிட்டேங்க நீங்கள் சொல்கிறதுக்கு. இந்த கோடி வீட்டில் இந்த சுவாமி இருக்காரு, அவர் கிரகத்தில் சாத்தமா நாளை உண்மை ஒரு சுவாமியாக இருக்க சொன்னார்னு இவர் தெரிவித்தார். அதுக்கும் இப்போ நான் சாப்பிட்றதுக்கும் என்னடி சம்பந்தம், என்னைக்கு சாதம் கேட்டார். இவர் கேட்ட உடனே இன்னைக்குதான் நான் என்னது இன்னைக்கா தூக்கி வாரி போட்டுது வரைக்கும், தூக்கி வாரி போட்டு என்னது இன்னைக்கு போய் சாத்தமா, என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறேன் நீ இப்போ போய் சொன்னீங்க என்று அவர் கேட்டார். கேட்ட உடனே இவர் தெரிவித்தார், அதனால் என்னன்னா இப்போவாது சொன்னேனே ஒன்றும் சாப்பிடலையே, நீங்கள் இன்னும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, இப்போ தானே சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன், அதனால சாத்தம் ஒன்றும் கெட்டு போகவில்லை, நீ போய் எங்கே போஜனம் பண்ணலாம் என்று தெரிவித்தார். தெரிவித்தா இந்த கணவனுக்கு அபார கோபம், இலையை விட்டு எழுந்துன்னா நன்னா திட்டுன்னு திட்டினா மனைவி திட்டுவிட்டு அடிக்கிற அளவுக்கு போயாச்சு. ஒரே சப்தம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் சப்தத்தை கேட்டு ஓடியே வந்துட்டார். ஓடியே இந்த கணவனத்தில் என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி கட்டின்னு இருக்கு என்று கேட்டார். கேட்ட உடனே அநியாயம் அநியாயம், இந்த அநியாயத்தை யாரும் கேட்க மாட்டேடா, கோடி வீட்டில் வார்த்தை சாத்தமா எனக்கு சொல்லவே இல்லை இவள், ஏம்மா நீ சொல்லலையான வண்ணம் கேட்டார். சொல்லிட்டேன் ஒன்றும் நாசமால, ஆனாலும் என்னவோ இவர் கத்திட்டே இருக்காரு, என்ன அடிக்க வராரு, எதுக்கு இவ்வளோ கோபம், கொஞ்சம் அடக்குமே, எதுக்காக இவ்வளோ கோபப்படணும், அதான் சொல்லிட்டாலே சாத்தம் தான் கெட்டு போலையே என்று அவர்கள் தெரிவித்த உடனே உங்களுக்கு என்ன தெரியும் என்னுடைய கஷ்டம் தான், என்ன சுவாமி கஷ்டம் ஆகுது, என்ன கஷ்டம் ஆகுது, ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு ராத்திரியே சொல்லியிருந்தா, நேற்றுக்கு சாயந்தரமே சொல்லியிருந்தா, ராத்திரி வாசலில் கயிற்று கட்டலை போட்டுட்டு அதன் மேலே படுத்துட்டு நிலாவை பார்த்துட்டு எந்த வடையை எப்படி சாப்பிட்றது, எந்த தேங்குழலை எப்படி சாப்பிட்றது, பழத்தெல்லாம் எப்படி தேனில் துவச்சி சாப்பிட்றது, அப்பத்தை எப்படி நெய்யில் துவச்சி சாப்பிட்றது என்றெல்லாம் அதெல்லாம் ஊனத்தியாயம்னு பேர் தான். ஊனை பற்றி அத்தியாயம்னா அதை பற்றி நினச்சி பார்க்கணும், அது தனி சுகம்னா, சாப்பிட்றதுல கூட அவ்வளோ சுகம் இல்லை. ஆனால் சாப்பாடுக்கு முன்னாடி அதனால தான் முதலே அழைச்சிக்கணும். கல்யாணம்னா முதலே இதுக்கு அன்றைக்கி முதல்ல அழைக்கக்கூடாது, முதலே அழைச்சிக்கணும். அழைச்சாதான் என்னென்னா கல்யாணத்தில் இதெல்லாம் சாப்பிடுவோம்னு நினச்சிப்போம், கடைசியில் அங்கே ஒன்றும் கிடைக்காது, அது விஷயம் வேறு, அது நாங்கள் ஒன்றும் கிடைக்காது கடைசியில். ஆனால் அப்படி யோசனையாக அது இந்த ஆச்சாரத்தறிகள்னு போடுற பாருங்க, அது போல விசேஷம் வேறு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடைக்காதுங்க. ஆனாலும் விசேஷமாக ஆச்சாரத்தறிகை அதுக்கு பேர் எல்லாம் இருக்க, அதெல்லாம் சுவானுபவிக்க அனுபவம், அதெல்லாம் சுவானுபவத்தால் ஏற்படக்கூடியது ஒன்று. எல்லாம் போனால் என்னென்னா ஊனத்தியாயம் பண்ணா முடியும், அதில் ஒன்றும் குறைவு கிடையாது. ஆகா இங்கே போனால் அதை சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம், அங்கே போனால் அப்புறம் தான் தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அது இருக்காது. ஆக அதை போல ஊனத்தியாயம் பண்ணுவது என்று சொன்னால் முதல் நாளே சொல்லணும், நல்லா படுத்துந்து ஆனந்தமாக அதை பற்றி அனுபவிக்கக்கூடிய சுகமே தனினா,
அதே போல திருநாள்னு சொன்னான் ஆச்சு தெப்பத் திருநாள் தொடங்க போகுதுன்னு சொன்னான். அந்த தெப்பத் திருநாள் வந்து நம்பெருமானை இந்த வீதியிலே சேவிப்பதை காட்டினோம். அதுக்கு முன்பாக இப்படி எழுதுவார், இந்த வீதியில இப்படி வருவார், அப்படி போவார்னு நினைத்து பார்க்கக்கூடிய சுகம் இருக்கு. அது தனிப்பட்ட சுகம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அடியனுக்கு தெரியும். ஏன்னா அடியன் ஆழ்வார்த்திலிருந்து இருந்து கொண்டு அதை நினைத்து பார்ப்பதுண்டு. அது தனிப்பட்ட சுகம் தான். என்ன அற்புதம் நேரில் சேவிச்சா கூட அந்த சுகம் கிடைக்காது போல இருக்கு. அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சுகம் நீங்கள்லாம் நேரில் இங்கே அனுபவிக்கிறேன். ஆனால் அப்படி இருந்து அந்த ஊனத்தியாயம் பண்ணுவதுன்னு இருக்கு. அதை பற்றி நினைத்து பார்ப்பது எவ்வளவோ சேவித்தது வந்து நம்பெருமாள். ஆக அப்படிலாம் சேவிச்சுட்டு இப்போ சமீப காலங்களில் அதுக்கு அவகாசம் இல்லை. ஆழ்வார் கைங்கரியங்கள் சரியா இருக்கிறபடினால அதெல்லாம் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும் போலத்தில் அதெல்லாம் நினைத்து பார்க்கும் காலத்தில் என்ன சுகம் எவ்வளோ அற்புதமான உற்சவாதிகள் இடத்துல ஏற்பாடு செய்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதெல்லாம் அனுபவிக்கும் காலத்தில் அத்தியுதம். ஆக அந்த ஊனத்தியாயம் அவ்வளோ பெருமை வாய்ந்தது. அதுக்காக தெரிவித்தேன். இதை சொன்னவன் யாருன்னா அனுமான். அவன் தெரிவித்தான் விராட்டி இடத்துல, நான் இதெல்லாம் ஊனத்தியாயம் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை காலமா. எந்த ராட்சசியை எப்படி பிராண்டுவது தேவி பாருங்க, பக்கங்கள் எவ்வளவு நீளமா வளர்த்து வச்சிருக்கேன். அனுமான் காட்டினான். எந்த ராட்சசியை எப்படி பிராண்டுறது, எந்த ராட்சசியை எப்படி உதைப்பது, எப்படி கடிப்பது என்று இதையே ஊனத்தியாயம் பண்ணி திரிந்தேன் நான் இத்தனை காலமாக. அதனாலே அதற்கு அனுமதி செய்து தர வேண்டும் என்று விராட்டி சீதா விராட்டி நடத்தை பிரார்த்தித்தான் திருவடி ஹனுமான். அப்பொழுது சீதா விராட்டி மிகவும் வருத்தப்பட்டாள். இப்படி பண்ணிட்டே பாபானாம் வா சுபானாம் வா பதார்கானாம் பிரபங்கமா காரியம் கர்மம் ஆகியன நகசின் நாபராத்தியதை சீதா விராட்டி தெரிவித்தார். அற்புதமான ஸ்லோகம்னா 2 ஸ்லோகங்கள். சீதா சரம ஸ்லோகம் என்ற சம்பிரதாயத்தை விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஸ்லோகங்கள். பாபானாம் வா சுபானாம் வா, அவர்கள் உன்னுடைய அபிப்பிராயத்தாலே பாபம் செய்தவர்களாக இருக்கட்டும், என்னுடைய அபிப்பிராயத்தாலே அவர்கள் நல்லதைத்தான் செய்திருக்கிறார்கள், ஒரு குறையும் கிடையாது. பாபானாம் வா சுபானாம் வா பதார்கானாம் பிரபங்கமம், உன்னுடைய அபிப்பிராயத்தாலே குரங்கே இவர்கள் வதிக்கத்தக்கவர்களாக இருக்கட்டும், ஆனால் காரியம் கர்மமானியேனா நகசின் நாபராத்தியத்தை காரியம் செய்யும் காலத்திலே அதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த லோகத்திலே யார்தான் குற்றம் செய்யாதவர்கள்? நகசின் நாபராத்தியத்தை எல்லாம் குற்றவாளிகள் தான். இந்த லோகத்திலே குற்றம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது என்று சீதா விராட்டி எப்பொழுது தெரிவித்தாள். தெரிவித்தவுடனே ஹனுமான் பார்த்தான். ஹனுமானுக்கு அப்படியே ஒரு சிறிய சந்தேகம். அப்படி தலையை தொங்க போட்டுன்னா இப்படி நினைக்கிறாளே இந்த தேவி, யார்தான் குற்றம் செய்யாதவர்கள் நினைக்கிறாளே. இப்பொழுது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான் அவனிடத்துல என்ன தோஷம் இருக்குன்னா எங்கள் நாயகனிடத்துல தோஷமே இல்லையே என்று சீதா விராட்டி நினைப்பதாக ஹனுமான் உடனே அப்பொழுது அனுமான் நினைப்பதாக சீதா விராட்டி உடனே தெரிவித்தார். அப்பொழுது அனுமானை பார்த்து என்ன நினைக்கிறா அனுமானே, உங்க எம்பெருமானத்துல தோஷம் இல்லைன்னு நினைக்கிறியா? சொல்றேன் கேளு. உங்க எம்பெருமானத்துல என்ன தோஷம்னா 10 மாச காலம் என்னை இப்படி விட்டுருக்கானே. இங்க அவனிடத்துல ஒரு பிரம்மாஸ்திரம் இல்லாமல் போயிட்டா. காகாசுரனை தூக்கி ஒரு பிரம்மாஸ்திரத்தை அனுப்பினானே, இந்த பிரம்மாஸ்திரம் இல்லாமல் போயிட்டா. என்னையோ என்னை ராவணனை கொன்று அழைத்து சென்றிருக்கலாமே, அதை செய்யாமல் விட்டது உங்கள் ராமனுக்கு தோஷம் தான். சீதா விராட்டி பார்த்தான். ஹனுமான் பார்த்தான். அச்சோ, ராமனுக்கே தோஷம் சொல்றாரு. சரி, அப்படி இருந்தாலும் தேவி தேவனிக்கு எந்த தோஷமும் இல்லையே என்று நினைத்தான் ஹனுமான். நினைவை அறிந்த சீதா விராட்டி உடனே தெரிவித்தால், எனக்கு தோஷம் இல்லை நினைக்கிறா? என்னுடைய பக்தாவான எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமனுக்கு தோஷம் இருக்குன்னு பரபுருஷனான உன்னிடத்தை சொல்கிறேனே, அதான் எனக்கு தோஷம். இடத்துல போய் சொல்லலாமா என்னுடைய கணவனுக்கு தோஷம் இருக்கிறதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு காலத்துலையும் சொல்லக்கூடாது. அப்படி அல்லவா உன்னிடத்துல நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய பக்தாவிடத்திலே தோஷம் இருக்குன்னு. அது எனக்கு உண்டான தோஷம். நடுங்கி போயிட்டான் ஹனுமான். லோகத்திலேயே மிகச்சிறந்தவர்கள் சீதா விராட்டியும் சக்கரவர்த்தி திருமணம், இவர்களுக்கே தோஷம் இருக்குன்னு சொன்னான். நம் கதி என்னன்னு நினைத்தார் பொழுது ஹனுமான் என்று அற்புதமாக வியாக்கியானம் செய்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் விடத்தை. இப்படி தெரிவித்த பிற்பாடுதான் சீதா விராட்டி தெரிவித்தால், ஹனுமன் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னையும் முதல்ல தண்டிக்கணும். ஹனுமான் நடிக்க போனான். என்னையும் தான் தண்டிக்கணும் தேவி, இவர்களை தண்டிப்பதற்கும் என்ன பொருத்தம் இருக்கு? நான் என்ன இவர்களுக்கு சமமான? ஆமா, நீ இவர்களுக்கு சமம் தான். விராட்டி ஆச்சரியமா தெரிவித்தால், ராஜசம்ஸ்ரய வசியானாம் குர்வந்தீனாம் பராத்மியா விதேயானாம் ச தாசீனாம் கப்புப்பேத் வானரோத்தமம். ஆச்சரியமான ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் சீதா விராட்டியினுடையது. ராஜசம்ஸ்ரய வசியானம், இவர்களெல்லாம் ராஜாவுக்கு வசப்பட்டவர்கள். ராவணன் என்று சொல்லக்கூடிய ராஜாவுக்கு வசப்பட்டவர்கள். அவனுடைய ஆத்மிக்கு சேர என்னை இம்சித்தார்கள் இவர்கள் எல்லாம். நீ என்ன பண்றா? நீயும் உன்னுடைய ராஜா ராமனுக்கு வசப்பட்டவன் தானே. இப்ப ராட்சசிகளை தண்டிக்க வேணும்னா உன்னையும் தான் தண்டிக்கணும். நீயும் ராமன் சொன்ன கேட்டுதானே இங்க வந்திருக்க. அப்போ இவர்களை தண்டிக்கணும்னா உன்னையும் தண்டிக்கணும்.
நீ இவர்களைப் போலேதான் இருக்கிறாய் தவிர இவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லைன்னு பார்த்தான் ஹனுமான். ஆச்சரியப்பட்டு போனான். இப்படிப்பட்ட பெருமையோடு கூடினவள் தான் சீதா விராட்டி. எதனாலே மாதர் மைத்ரி ராட்சசி வைதவை ஆத்ரா ராதாஸ்திரியா அக்ஷயா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா. அற்புதமா ஸ்ரீ பராசரப்பட்டார். ஆச்சரியமா தெரிவிக்கிறார் நம்முடைய ஸ்ரீகுண ரத்னகோஷத்துல மாதர் மைத்ரி ராட்சசை வைதவை ஆத்ரா ராதாஸ்திரியா என்று ஆர்திராபாதிகள்னு ஒரு ஆச்சரியமான பேரை சுட்டுகிறார் ஸ்ரீ பராசரப்பட்டர். ஆர்திராபராதினா என்ன? கையில ரத்தம் சொட்ட சொட்ட ஒருத்தன் வந்து குற்றவாளியாக இருக்கிறானே அவனுக்குத்தான் ஆர்திராபராதி என்று. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ராட்சசிகள். நேர இம்சை பண்ணிட்டே இருக்காங்க. இம்சை பண்ணிட்டே இருந்த காலத்துல ஹனுமான் வந்தான். வந்து சேர்த்து கட்டாயம் சக்கரவர்த்தி திருமன் வந்துடுவான். தேவி தேவரையை வெளுத்தப்பட வேண்டாம், நிச்சயம் வந்துடுவான், தேவரையை வந்து காப்பாற்றுவான் என்று சொன்ன காலத்துல நடுங்கி போனார்கள். காலத்துல அந்த ராட்சசிகள் எல்லோரும் ஐயோ ராமன் வந்துட்டா நம்ம எல்லாவா தண்டிப்பான், சீதையை இப்படி இன்சித்தீர்களேன்னு நம்மை தண்டிப்பார்களேன்னு பிரபாத்தே கதலியதா என்று பெரிய காற்றிலே எப்படி பாரமங்கள் எல்லாம் ஆடுவோம் அதை போல இந்த ராட்சசிகள் எல்லாம் துடித்து போனார்கள். என்ன ஆபத்து வருமோ என்ன ஆபத்து வருமோ அதற்கு சேரத்தான் சீதா விராட்டி அப்பொழுது தானே ஏற்றுக்கொண்டு வந்து வருத்தப்படாதீர்கள், நான் ரட்சிக்கிறேன் உங்களை. அப்படி ஒரு காலம் வந்தது என்று சொன்னால் சக்கரவர்த்தி திருமணத்திலிருந்து நான் ரட்சிக்கிறேன் சீதா விராட்டி அப்பொழுது ராட்சசிகளை பார்த்து தெரிவித்தார். இத்தனைக்கும் ராட்சசிகள் என்ன சரணாகதி பண்ணாடா, எங்களை ரட்சிக்க வேண்டும் சீதா விராட்டி காலில் விழுந்தாரா? ஒன்றும் கிடையாது. அவளை அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நடுங்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். ராமன் விடுக்கணும், அவனாலே தண்டிக்கப்படுவோமோ என்று நடுக்கத்தோடு கூடியிருந்தார்கள். அப்படி இருக்கும் காலத்தில் சீதா விராட்டி தானே என்று கொண்டு வந்து நான் உங்களை ரட்சிக்கிறேன்னு சொன்ன உடனே அவ பார்த்தார். சரிதான்னா சீதா பிராட்டியை நல்லா இன்சிப்போம். ஒருவேளை ராவணன் ஜெயிப்ப யார் ஜெயிப்பான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை ராவணன் ஜெயிச்சான்னு சொன்னான் அப்போ ராவணன் நம்ம விசேஷமா கொண்டாடுவான். ஒருவேளை ராவணன் தோத்து ராமன் ஜெயிச்சுட்டான்னா பிராட்டிக்கு தான் நம்ம ரட்சிப்பது. அதனாலே எப்படியும் சொல்லுங்கன்னா அதனால பிராட்டியை இன்சிச்சுட்டே இருக்கும் என்று நினைத்தார்கள் ராட்சசிகள். அப்படிப்பட்ட ராட்சசிகளுக்காக மன்றாடினால காலத்திலே என்று பார்க்கிறோம். அது பிராட்டிக்கு உண்டான மிகச்சிறந்த ஏத்தம், சீதா விராட்டிக்கு உண்டான ஏத்தம். அப்படி சீதா விராட்டியானவள் எத்தனைதான் நாம் குற்றத்தோടെ கூடியிருந்தாலும் அவள் நம்மை ரட்சிக்கக்கூடியவள். சீதா விராட்டியார் வேற யாரும் என்று ஸ்ரீரங்கநாச்சியார் தான். நாளே எவ்வளவு தோஷத்தோടെ கூடியிருந்தாலும் அவள் நம்மை ரட்சிக்கக்கூடியவள். விரையாழ்வார் தெரிவிக்கிறார் இடத்தை அப்படிப்பட்ட சீதா விராட்டியும் என்னை கைவிட்டாள் தான் சொல்லப்படக்கூடிய அத்தியுதமான அர்த்தம் இடத்துல நம்மையால் மிக்கவள் சீதா விராட்டி. அடுத்தபடியாக நம்மையால் மிக்கவர் யார்னா அடுத்தபடியாக கூடியவர் ஸ்ரீ குரத்தாழ்வார். ஸ்ரீ குரத்தாழ்வார் அவர் நான்மறையாளர்னு எல்லா அர்த்த விசேஷங்களையும் அற்புதமாக அறிந்தவர். அவர் இவரை போல ஞானம் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஏத்தத்தோட கூடினவர் ஸ்ரீ குரத்தாழ்வான்னு பார்க்கிறோம். அந்த குரத்தாழ்வான் இருக்காரு அவரே கூட என்னை கைவிட்டு விடுவர்னா என்று தெரிவிக்கிறார். இவருக்கு என்ன பெரிய ஏத்தம் என்று சொன்னார், இவரை உண்மையா சொன்னோம்னா நன்மையால் மிக்கவர்னு இவரை கொண்டாட வேண்டும் ஸ்ரீ குரத்தாழ்வானை. காரணம் என்ன என்று சொன்னார், அவ்வளோ நன்மையோலையோ எல்லா ஜீவராசிகள் நடத்தியும் அவ்வளோ கருணை கொண்டவர் ஸ்ரீ குரத்தாழ்வான்னு பார்க்கிறோம். எந்த ஜீவராசியா இருந்தாலும் நடத்த எந்த ஈடுபாடு குரத்தாழ்வானுக்கு. யாராவது கஷ்டப்படுறா பொறுக்க மாட்டார் குரத்தாழ்வான். அப்படிப்பட்ட தன்மை, அந்த தன்மையை எங்கே மிகவும் உயர்ந்ததாக பார்க்கிறோம்னா சோழராஜா ஒரு சமயத்தில் சிவாத்பரதரம் நாஸ்தின்னு புத்திரன் ஆப்பெரியவன் என்று எழுதித்தர சொன்ன காலத்தில் அப்பொழுது குரத்தாழ்வான் அதே போல சுவாமி எம்பெருமானா இவர்கள் ரெண்டு பேரும் இதில் கையில் எடுத்துட்டால்தான் இது செல்லுபடியாகும்னு சோழராஜ சரசில் இருந்த நானூறான் தெரிவிக்க அப்பொழுது சோழராஜாவும் இவர்கள் ரெண்டு பேரையும் அழைத்து வர சொல்ல அப்பொழுது குரத்தாழ்வான் அவர் எம்பெருமானார் வேஷத்தை இட்டு போனார். அதே சமயத்தில் பெரிய நம்பிகள் ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய வேஷத்தை இட்டு சோழராஜ சதஸுக்கு போனார்கள். போன காலத்தில் அங்கே ராஜா அதற்கு கையெழுத்திட வேண்டும் என்று தெரிவிக்க அப்பொழுது முடியாது என்று தெரிவித்து கடைசியிலே குரத்தாழ்வான் அவருடைய கண்ணையும் இழந்தார். அதே போல பெரிய நம்பி அவருக்கு கண்ணும் போயிற்று, அவருக்கு பிராணமும் போயிற்று. கடைசியிலே குரத்தாழ்வான் வந்து சேர்ந்த பிற்பாடு இடத்துல பார்த்தார் எம்பெருமானார். அத்தனை காலம் 12 வருஷம் திருநாராயணபுரத்தில் எழுந்தருளிருந்து திரும்பி எழுந்தருளினார் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு சுவாமி எம்பெருமானார். விற்த்தாந்தத்தெல்லாம் சிறிது சுருக்கமாக தெரிவித்த அநேகமாக இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விற்த்தாந்தங்கள் என்கிற அப்படின்னாலே சுருங்க தெரிவித்தேன் அவகாச தௌர்லபியத்தார். அதனாலே திரும்பி எழுந்தருளினார். அந்த எம்பெருமானார் பார்த்தார், நடுவில் காஞ்சிபுரத்தில் பார்த்தார். அப்பொழுது குரத்தாழ்வான் அங்கே எழுந்தருளி இருந்த காலத்தில் ரொம்ப வருத்தப்பட்டார். எம்பெருமானார்
அப்படி கண் போயிட்டே உமக்கு என்று மிகவும் வருத்தம் கொண்ட எம்பெருமானார் அப்பொழுது வரதன் விஷயமாக ஒரு ஸ்ருதியை எழுதும் என்று தெரிவிக்க ஸ்ரீ வரதராஜ ஸ்தவத்தை எழுதினார் சுவாமி கூறத்தாழ்வார். எழுதின உடனே அப்பொழுது தெரிவித்தார், கட்டாயம் எம்பெருமான் மக்கள் கிருபை பண்ணுவான், வரதராஜன் கட்டாயம் கண்ணை கொடுப்பன். என்ன ஆச்சரியமா எழுதியிருக்கேன், கண் தெரிஞ்சவன் கூட அப்படி எழுத முடியாது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பற்றி என்ன ஆச்சரியமா எழுதியிருக்கார். வரதராஜ ஸ்தவம்னா அதை போல கிடையாது, கண் தெரிந்தவன் கூட எப்பெருமானை பார்த்து அப்படி எழுத முடியாது, அவ்வளவு ஆச்சரியமாக எழுதியிருக்கார். சுவாமி கூறத்தாழ்வார் பார்த்தார், எம்பெருமானார் கடாட்சித்தார். இதை அவன் முன்பு சொன்னீர் என்று சொன்னால் மிகவும் இரக்கம் கொண்டு நீ வேண்டியதை கொடுப்பன், கட்டாயம் உம்முடைய கண்ணை கேட்க வேண்டும், சம்பிரதாயத்துக்கு கண் ரொம்ப முக்கியம், உம்முடைய கண் கட்டாயம் வேண்டும் என்று அவ்விடத்தை தெரிவிக்க அதற்கு சேர கூறத்தாழ்வானும் அப்படியே ஆகட்டும், ஆச்சாரியன் சொன்னதை மீறக்கூடாதுன்னு அவ்விடத்தை சென்று வரதன் சன்னதியே வரதராஜ ஸ்தவத்தை அவ்விடத்தை தெரிவிக்க அப்பொழுது சுவாமி எம்பெருமானார் அவர் பிரதட்சணமாக வந்த காலத்திலே வரதனும் வந்து சேவை சாதித்தான். நேராக கூறத்தாழ்வான் என்ன வேண்டும்னு கேட்டான். கேட்ட காலத்தில் இவர் கேட்டது என்னன்னா, கண்ணை கேட்கவில்லை, நான் பெரும் பேரு நாடூரானும் பெற வேண்டும்னு, நாடூரானுக்கும் அதே பேர் வேணும்னா என்று கேட்டார். இவருக்கு பேரு எதுவுமே வேண்டாம்னா, எனக்கு கண் வேண்டியதில்லை. இவருடைய அபிப்பிராயம், கூறத்தாழ்வானுடைய அபிப்பிராயம், கண்ணிருந்து என்ன பிரயோஜனம்னா, ஏதோ இத்தனை விஷயத்தை பார்க்க போகிறது, இந்த மாம்ச கண்ணானது அது வேண்டியதே இல்லை என்று நினைத்தார் கூறத்தாழ்வான். அதனால என்ன வேணும்னா, இவருக்கு என்னவோ எம்பெருமானார் சம்பந்தத்தாரே கட்டாயம் மோட்சம் நிச்சயம் என்று இருக்கக்கூடியவர் கூறத்தாழ்வான். ஆனால் எம்பெருமான் கட்டாயம் நாடூரனை கண்டித்து விடுவன், பாகவதாபசாரம் மிகவும் கொடியது என்கிறபடியினாலே நம்முடைய கண் போவதற்கும் காரணமாக இருந்தான் நாடூரான், பெரிய நம்பியினுடைய பிராணனும் கண்ணும் போவதற்கும் காரணமாக இருந்தான் நாடூரான் என்கிறபடியினாலே கட்டாயம் எம்பெருமான் நாடூரானை கண்டித்து விடுவன். அதனாலே நான் பெரும் பேரு, எனக்கு மோட்ச நிச்சயம், அதே பேரு அவனுக்கும் கிடைக்க வேணும், அவனும் பரமத சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டும் பிரார்த்தித்தார் சொன்னான். எவ்வளவு உயர்ந்த வியக்தி சுவாமி கூறத்தாழ்வான், அவரை போல ஒருத்தரை பார்க்கவே முடியாதுன்னா. அதனால்தான் அடிக்கடி அவரை பற்றி சொல்லும் காலத்தில் இவரை போலே பெருமை வாய்ந்தவர்கள் இல்லை இல்லை என்று மொழியை கடக்கும் பெரும் போனான் வஞ்சபக்குறும்பான் குடியை கடந்தும் நம் புறத்தாழ்வான் சரண் கூடிய பின்னு கொண்டாடுகிறார் திருவரங்க தமுதனார்த்தமுடைய ராமானுஜன் முத்தந்தாதிலே. அதே போலத்தான் மணவாள மாமிகளும் வாசா மனோஜர மகாகுண தேசிகாப்பிய பூராதிநாத கத்தார்க்கிலம் நைச்ச பாத்திரம்னு ஆச்சரியமா கொண்டாடுற புறத்தாழ்வானுடைய பெருமைன்னு சொல்றது. இந்த பெருமை வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டது. எவ்வளவு நினைச்சு பார்த்தாலும் அந்த பெருமையை நம்மால நினைத்து பார்க்கவே முடியாதுங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எம்பெருமானுடைய குணங்களை நினைத்தாலும் நினைக்கலாம், ஆனால் கூறத்தாழ்வானுடைய பெருமையை ஒரு நாளும் நினைத்து முடிக்க முடியாது. அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் சம்பிரதாயத்தை கூறத்தாழ்வார். அப்படிப்பட்ட கூறத்தாழ்வான் இருக்காரு. நாடூரானுக்கே தனக்கு நேராக விரோதத்தை பண்ணின நாடூரான், அப்படிப்பட்ட நாடூரானுக்கே முக்தியை கேட்டார் அந்த கூறத்தாழ்வான் நன்மையால் மிக்கவர், நான்மறையாளர், அப்படிப்பட்டவர். அவரும் என்னை உண்மையாக கருதுவார், அவர் கூட என்னை கைவிடுவர் தெரிவிக்கிறார் மதுரையாழ்வார். அவரும் என்னை கைவிட்டு விடுவர். அவ்வளோ பாவிஷ்டன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. மதுரையாழ்வார் தம்மை பற்றி தெரிவித்துக் கொள்கிறார், அவ்வளோ பாவத்தோடைய கூடினவன் நான் என்று தெரிவிக்கிறார். அதற்கு மேலே கூறத்தாழ்வானுடைய தர்மபத்னி ஆண்டாள், அவளும் என்னன்னா ரொம்ப விசேஷமான ஞானத்தோடைய கூடினவள். கூறத்தாழ்வானுக்கே ஏதாவது வேதாந்த விஷயங்கள்ல சந்தேகம் ஏற்பட்டால் அப்போது கூறத்தாழ்வான் அவருடைய தர்மபத்னியான ஸ்ரீ ஆண்டாளத்தில் சேர்ந்து தெளிவுறுவர் என்று ஆச்சரியமாக பார்க்கிறோம் நாம் நூல்களில். அதனாலே அவ்வளோ ஞானத்தோடு இருக்கிறவர். அதைத்தான் நன்மையாமிக்க நான்மறையாளர்கள் என்று நான்மறையும் ஆடக்கூடியவள் என்று சொன்னால் அது தர்மபத்னியான ஆண்டாள். அவளுக்கு அந்த பெருமை உண்டு. நாளை புறத்தாழ்வானுக்கே சந்தேகம் ஏற்பட்டாலும் ஆண்டாளத்தை கேட்டு தெளிவுறும்படியான ஒரு பெருமை இருக்குன்னா அது ஆண்டாளுக்கு உண்டான பெருமை. அப்படிப்பட்ட ஆண்டாளும் என்னை புண்மையாக கருதுவர் என்று. என்னை புண்மையாக கருதுவர்னா இடத்துல ஆச்சரியமா ஒரு இடத்துல கண்ணன் புண்மை புண்மைன்னா என்ன? புண்மைன்னு சொன்ன இடத்துல புண்மைன்னு அதாவது தோஷம். இவன் இடத்துல தோஷம் இருக்குன்னு நினைக்க மாட்டா, தோஷமே வழிபடுத்தவர். இவர் தோஷமே வழிபடுத்தவர் இந்த மதுரையாழ்வார் என்று நினைப்பதே தவிர என்னிடத்திலே தோஷம் இருக்குன்னு நினைக்க மாட்டான். ஆச்சரியமா ஆழ்வாருடைய பாசனம், என் அக்காரக்கணியே என்னையான் என்று ஆச்சரியமான பாசனம். என் அக்காரக்கணியே ஆழ்வார். அக்காரக்கணின்னு சோழசிம்மபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அக்காரக்கணின்னு திருநாள். அக்காரக்கணின்னு இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார் சுவாமி நம்பிள்ளை தம்முடைய வீட்டில். அக்காரக்கணின்னா என்ன தெரியுமா? அக்காரக்கணினா அக்காரக்காரன்னா வெல்லம், சக்கரை, வெல்லம். அந்த வெல்லம் இருக்க அந்த வெல்லம் என்று சொல்லக்கூடிய
ஒரு இனிப்பு தன்மையோட கூடின ஒரு கனி. அக்காரக்கனினா மிகவும் இனிமையாக இருக்கக்கூடிய கனி என்று முதல்ல வியாக்கியானம் பண்ண. அது பிரயோஜனம் இல்லைன்னா அக்காரக்கனினா என்னன்னா வெள்ளத்தாலேயே ஆன ஒரு மரம். இது அபூதோபமையை தெரிவிக்கிறார். அதாவது இல் பொருள் உவமை என்று தெரிவிப்பார்கள் நம் தமிழ்ல. ஆக அபூதோபமையில இவ்விடத்துல இல்லாதது உன்னை கற்பிக்கிறார். இடத்துல அக்காரக்கனினா எப்படி இருக்கக்கூடிய தெரியுமா? சர்க்கரையாலேயான ஒரு மரம், அதுல ஒரு பழம் அது உண்டானா அது எப்படி இருக்கும்னு. அது எப்படி இருக்குமா சுவாமி? சுகர் ஏறிடும். வேற ஒன்றும் இல்லை, பார்த்தாலே சுகர் ஏறிடும். அது ஒன்று தான் நடக்கும், வேற ஒன்றும் இல்லை. அதைத்தான் தெரிவிக்கிறார். அக்காரக்கனியா எம்பெருமாள் எப்படி இருக்கான்னா பரமபோக்கிய பூத்தனாக இருக்கிறான். அந்த போக்கிய பூத்தனை சொல்லும் காலத்தை இவ்வளவு சொல்ல முடியாது. இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம்னு சொல்ல முடியாது. வெள்ளத்தாலேயான ஒரு மரம், அதிலே இருக்கக்கூடிய ஒரு கனின்னு சொன்னால் அது எப்படி இருக்குமோ அதே போலத்தான் இங்கே மதுரையாழ்வார் சொல்லும் காலத்துல என்னிடத்திலே புண்மை இருக்குன்னு சொல்ல, புண்மையாலேயே ஆனவன் நான். அங்கு எப்படி வெள்ளத்தாலே மரமாயிருவோம் அதே போல புண்மையாலேயே ஆனவன் நான் என்று புண்மையாக கருதுவராதன். இவர்கள் என்னை புண்மையாகவே நினைக்கிறார்கள். புறத்தாழ்வார், சீதாவிராட்டி, அதே போல ஆண்டாள் போல்வார் என்னை புண்மையாக நினைத்து கைவிட்டார்கள். உண்மையாக கருதுவாதேன். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையன் என்னதான் தெரிவித்தார். அன்னையாய் அத்தனாய் என்று இங்கே அன்னை, தாயார், தாப்பனார் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார் என்று அத்யற்புதமாக தெரிவித்தார்கள். ஆக தாய் தந்தையர்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியம் நான் எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் ரட்சிக்கக்கூடிய தன்மை, அந்த தன்மை இருக்கு. அந்த தன்மை பொதுவாக தாயார் தகப்பனாருக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அது எங்கே காண்கிறோம்னு தெரிவித்தார். சீதா பிராட்டி சக்கரவர்த்தி திருமன் ரெண்டு பேரும் சித்திரகூட பர்வத தாழ்வரையில எழுந்தருள் இருக்கும் காலத்துல மந்தாகினி நதி அற்புதமாக பிரவகிக்கிறது இடத்துல. அந்த மந்தாகினி நதியில ரெண்டு பேரும் நன்றாக நீச்சல் அடித்தார்கள். ராமனும் சீதை நீச்சல் அடித்து அப்படி வந்து சேர்ந்தார்கள் கரைக்கு. ரொம்ப களைப்பாயிடுத்து சீதா பிராட்டிக்கு. உடனே நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் என்று தெரிவித்து சீதா பிராட்டியானவள் சக்கரவர்த்தி திருமன் திருத்துறையிலே தன்னுடைய தலையை மட்டும் வைத்து அப்படி காலை நீட்டிட்டு படுத்துட்டு இருந்தார். கொஞ்ச காலம் ஆன உடனே அண்ணா தூங்கினா கொஞ்ச காலம் முன்னே எழுந்திருந்த பிற்பாடு இடத்துல சக்கரவர்த்தி திருமன் அவன் பார்த்தான். பிராட்டியே நான் படுத்துக்கிறேன் உன்னுடைய மடியிலேன. அவன் பிராட்டியினுடைய திருத்தொடையிலே அப்படி தலையை வைத்துக் கொண்டு காலையை நீட்டி அவன் சகித்திருந்தான். சிறிது காலத்து விராட்டி படுத்துக்கும் காலத்து என்ன பூர்ணமா படுத்துட்டா சக்கரவர்த்தி திருமனுடைய திருத்தொடையில. விராட்டியாலே சக்கரவர்த்தி திருமனுடைய பாரத்தை தாங்க முடியுமா? அதனால சக்கரவர்த்தி திருமன் தன்னுடைய தலையை மட்டும் விராட்டியினுடைய மடியில வைத்து அப்படி காலை நீட்டி படுத்திருந்தான். அப்பொழுதுதான் வந்து சேர்ந்தான் இந்திரனுடைய பிள்ளை காகாசுரன் ஜெயந்தன் என்று அவனுக்கு பேர். ஒரு காக்கையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டான். வந்து சேர்ந்து விராட்டி சீதா விராட்டியுடைய மார்பகத்தை ரணத்தை உண்டு பண்ணினான். தன்னுடைய நகங்களானே நன்றாக பிராண்டினான். பிராண்டின வலி பொறுக்க முடியவில்லை. சீதா பிராட்டிக்கு ரத்தம் வடிந்தது காலத்தில் பார்த்தாள் சீதா பிராட்டி. வலி பொறுக்க முடியாமல் எழுப்பினாள் சக்கரவர்த்தி திருமனை. சமயா போதித ஸ்ரீமான் சுகசுத்த தபந்தபா என்று சமயா போதிதா. என்னாலே நான் கேட்டேன், என்ன அழகா தூங்கிட்டு இருந்தார் ஸ்ரீமான் சுகசுத்தா என்று. ரொம்ப அழகாக நன்னா தூங்கிட்டு இருந்தார். வியாக்கியாதாக்கள் ஈடுபட்டு வியாக்கியானம் பண்ணினார்கள். அவ்விடத்துல படுக்கைக்கு ஈடாயிர உறக்கம் இருப்பது. படுக்கை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல தான் உறக்கம் இருக்கும். படுக்க நன்னா இருந்தால் தூக்கம் நன்னா வரும், படுக்க நன்னா இல்லைன்னா தூக்கம் நன்னா வரலையும். நாளே இங்கே படுத்திருந்தானே சக்கரவர்த்தி திருமன் பிராட்டியினுடைய திருத்தொடை இருக்க தலையணி ரொம்ப நன்னா இருக்கு. அந்த தொடை இருக்க நல்லா மிருதுவாக இருந்தது. அதில் படுத்திருந்தான் சக்கரவர்த்தி திருமன். அதனால நன்னா உறங்கி போனான். ரொம்ப அழகோடைய தூங்கி கொண்டிருந்தான். அவ்விடத்துல அப்படிப்பட்ட அழகை பார்த்து அனுபவிக்க இருக்கும் காலத்துல அவனை போய் எழுப்பும்படியா ஆயிற்று. வருத்தப்பட்டாள் சீதா விராட்டி. அதனாலே கலங்கி போய் விடத்துல அவனை எழுப்பினேன்னா என்று தெரிவிக்கிறார். ஸ்ரீமான் சுபசுத்த பரந்தபகா என்று. படுத்துட்டு இருந்தாலே போறோம்னா யாரும் கிட்ட நெருங்க முடியாது. படுத்துட்டு இருக்க சிம்மம் படுத்துட்டு இருக்குன்னு அந்த இடத்துல சுத்தமிருகம் வந்து விளையாட முடியுமா? ஒரு நாளும் விளையாட முடியாது. ஆனால் இவருடைய பலமறியாமல் காகாசுரன் இப்படி விளையாடினான் இடத்துல என்று சீதா விராட்டி பிற்பாடு ஹனுமானத்திலே தெரிவிக்கிறாள். நந்தை அந்த விற்த்தாந்தம் இருக்க அது யாருக்கும் தெரியாது. விராட்டி ஹனுமானுக்கு தெரிவித்த விற்த்தாந்தம் அது. அப்பொழுது எழுப்பினாள் சக்கரவர்த்தி திருமனை. எழுப்பின உடனே எழுந்திருந்தான் சக்கரவர்த்தி திருமன்.
தூக்கம், நல்ல தூக்கம், படுக்கை நன்னா இருக்கு, நல்ல தூக்கம். பிராட்டியினுடைய திருத்தொடை மெதுவாக இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு எழுந்து காக்கையை பார்த்த உடனே மிகுந்த கோபம் ஏற்பட்டது. சக்கரவர்த்தி திருமனுக்கு சக்திகத்தை சர்வோஷேனா பஞ்சபக்தேன போகினா, யாராவது அது 5 தலை பாம்போடு விளையாடுவது என்று சீரிச்சு வந்த கணினனாய் பிராட்டியினுடைய மார்பகத்திலே பணத்தை பார்த்தவுடனே பக்கத்தில் இருந்த புல்லை எடுத்தான், பிரம்மாஸ்திரத்தை அபிமந்திரித்தான், புல்லை விட்டான். புல்லானது துரத்த தொடங்கிட்டு காகாசனம் எல்லா இடத்திலையும் திரிந்தான். சமுத்ராஜ பரித்தித்தா சுரேஷ மகரிஷி த்ரீலோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதா என்று கடைசியில எல்லா லோகத்திலையும் திரிந்தான். முதலே தன்னுடைய தாயான இந்திராணி இடத்துல போனான். அம்மா, என்னை காப்பாற்றணும்னா. ஏண்டா நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க கேட்டாள் தாயார். ராமபானம் துரத்துறதுன்னு அவள் பார்த்தா, போடா போ, நாசமாக போனே நீ, ராமபானம் துரத்துறத அடி வாங்க, அப்போதான் அவனுக்கு புத்தி வரும் என்று அவள் பார்த்தார். சபித்ராச்ச பரித்தியத்தா நன்றாக கைவிட்டாள். வியாக்கியானம் பண்ணினார். அவடத்துல என்ன பண்ணினான்? நன்னா சீடி முடிச்சு சிங்காரிச்சுட்டு நன்னா இடுப்புல தனக்கு வேண்டிய வஸ்திரத்தை எடுத்து நன்னா சொல்லிட்டு புறப்பட்டு தான் விளையாடக்கூடிய இடத்துக்கு போய் சேர்ந்தாள். கடைசியிலே நன்றாக கைவிட்டால் ஜெயந்தன் காகாசுரனை. பிற்பாடு காப்பனார் இடத்திலே போனான், இந்திரனிடத்திலே போனான், அவனும் கைவிட்டான். ராமபானம்னா கிட்டே வராது, என்னாலே காப்பாற்ற முடியாதுன்னா அங்கிருந்து தேவதைகள் காலில் எல்லாம் போய் விழுந்தான். யாராவது ஒரு தேவதையாவது நம்மை காப்பாற்றுமோ என்று நினைத்து மிக விழுந்தான். எந்த தேவதையும் காப்பாற்ற மாட்டேன்னு சொன்ன பிற்பாடு மகரிஷிகள் காலிலே போய் விழுந்தான் காகாசுரன். ஏன்னா மகரிஷிகளுக்கு மிகுந்த கிருபை உண்டு, அதனாலே அவர்கள் ரட்சிப்பர்கள்னு மகரிஷிகள் காலிலே போய் விழுந்தான். அவர்களும் தள்ளி கடவெடுத்தார்கள். ராமபானம் தான் கிட்டியே வராது. கடைசியில் என்ன ஏற்படுனா, த்ரீலோகான் சம்பரிக்ரம்யான்னு 3 லோகத்தையும் சுத்தி வந்தான். ஒரு தடவை சென்றா போலே 9 சென்றான். ஒவ்வொரு வாசத்தையும் போயிருக்கிறான். யாரும் ரட்சிக்கவில்லை காகாசுரனை. கடைசியிலே தமேவ சரணங்கதான்னு ராவணன் இருந்த இடத்துல வந்து விழுந்தான் காகாசுரன். எதனாலே விழுந்தான்? செயல்மாட்சியால விழுந்தான். அதுக்கு மேல ஓட முடியல அவனால. அதனாலே விழுந்தான். அவனுடைய பாக்கியவசத்தாலே விழுந்த இடம் ராமாசிரமமாக இருந்தது. அப்படி இருக்கும் காலத்துல ராவன் பார்த்துட்டே இருக்கான். விட்டவன் இந்த அஸ்திரத்தை விட்டவனே பிரம்மாஸ்திரத்தை என்ன பண்ணிட்டு காகாசுரன் இப்படி போயிட்டு இருக்கான் என்று மேலே தலையை தூக்கி பார்த்தான். கடைசியில இப்படி பார்த்துட்டு இருக்கும் காலத்தை காகாசுரன் கீழே விழுந்துட்டான். காலை ராமனுக்கு நீட்டிக் கொண்டு தலையை அந்த புறத்தில் வைத்து விழுந்தான் காகாசுரன். பார்த்தாள் சீதா பிராட்டி. ராமன் பார்க்கறான்னு பார்த்தான். ராமன் தலையை தூக்கி பார்த்துட்டு இருந்தான். பார்த்தாள் சீதா பிராட்டி. இதான் சமயம்னு உடனே அதனுடைய தலையையும் ராமனுடைய திருவடியும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டான். ஒன்னா சேர்த்து வச்சு திராகி பக்தாரம் என்று இவனை ரட்சிக்க வேண்டும், கணவனே இவனை ரட்சிக்க வேண்டும் என்று தெரிவித்தாள் சீதா விராட்டியானவள். அப்படி காகாசுரத்திற்காக இடத்திலே காரியம் பண்ணினான். ராமனும் பார்த்தான். சரி போ, காகாசுரன் சரணாகதி பண்ணிட்டான், நம்ம காலில் விழுந்துட்டான் என்று அவ்விடத்திலே ராமனும் அவனை ரட்சித்தான். கடைசியிலே என்று பார்க்கிறோம், ஒரு கண்ணை மட்டும் அறுத்து விட்டான். சித்திரகூடத்திருப்ப சிறுகாத்தை முளைந்தா என்கிற அற்புதமான பாசுரத்தை இதை வர்ணிக்கிறார் பெரியாழ்வாரும் கூட விடத்தை. அதனால கடைசியில ஒரு கண் காக்கைக்கு போயிட்டு ராமாஸ்திரம் ஒரு நாளும் வீணாக போகாது. ஆனால் காக்கையை கொல்லவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சீதா விராட்டி, அந்த சீதா விராட்டி தாயானவள் அதே போலத்தான் காப்பனான எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமன் அவனும் இந்த காக்கையை ரட்சித்தான். விராட்டியினுடைய புருஷகால வரத்தாலே காகாசுரன் இவள் புருஷகாலத்தாலே காகம் தலைவற்றது என்று கொண்டாடும்படியாக அவ்விடத்தில் இவருடைய புருஷகாலம் நாளே தாயாய் தந்தையாய் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாரும் கைவிட்ட நிலையிலையும் எனக்கு தாயாய் தந்தையாய் எல்லாவித உறவுமாக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். அதைத்தான் மதுரைவாழ்வார் ஆச்சரியமாக காட்டுகிறார். தாயாய் அத்தனாய் அன்னை அத்தன் என்று பிரியத்தை எல்லாம் செய்யக்கூடியவள் தாயார், நன்மையெல்லாம் செய்யக்கூடியவன் தகப்பனார். அப்படி பிரியப்பறையாகவும் இதபரனாகவும் இருந்து ரட்சிக்கக்கூடியவர் யார்னா சுவாமி நம்மாழ்வார் தான். அடியின் விஷயத்திலே என்று தாயாய் தன் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையம், அதே போல என்னிடத்திலே கைங்கரியத்தை கொள்ளக்கூடிய அந்த தன்மையோடையும் கூடினவராக இருக்கிறார். இடத்துல எல்லா விதமான கைங்கரியத்தையும் கொள்ளக்கூடிய ஒரு விசேஷமான தன்மையும் இருக்கிறது சுவாமி நம்மாழ்வாருக்கு. நாளே ஆச்சாரியனமாக இருக்கார். தாயாக இருக்கக்கூடியவர்கள் தந்தையினுடைய நிலையை அடைவதில்லை, தந்தையாக இருக்கக்கூடியவன் தாயினுடைய நிலையை அடைவதில்லை. இவர்கள் 2 பேருக்கும் ஆச்சாரிய பதம் சேருவதில்லை. ஆனால் இவ்விடத்துல சுவாமி நம்மாழ்வார் விஷயத்திலே தாயாகவும் இருக்கார், தந்தையாகவும் இருக்கார், ஆச்சாரியனும் இருக்கார்.
எல்லாம் சேர்ந்திருக்கிறாய் ஒரு விஷயத்திலே. தாயா அன்னையா எத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பி. அப்படிப்பட்ட சடகோபர் இருக்காரு சுவாமி நம்மாழ்வார். கீழ்ப்பாசுரங்கள்லாம் என்ன சொல்லிட்டு வந்தார்? கீழ்ப்பாசுரங்கள்லாம் தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்குமமுதூரும் என்னாவுக்கே என்று தென்குருகூர் நம்பின்னு 3 பாசுரத்தில் சொல்லி வந்தார். இந்த பாசுரத்தில் மட்டும் சடகோபன் என் நம்பியன். சடகோபன் சொன்னார்னா சடகோபன்கிறதுக்கு அபிப்பிராயம் காட்டினார். இடத்துல ஆச்சரியமா வியாக்கியாதா சடகோபன் ஏன் சொல்றாருன்னா, சடகோபன் இவருக்கு பேர் இருக்கிறதுனாலே சொல்லலை. சடகோபன் இந்த பாசுரத்தில் ஏன் அந்த பேரை இட்டு சொல்றாருன்னா, என்னிடத்துல எத்தனையோ குறைகள் இருக்கு, அந்த குறைகளையெல்லாம் கோபித்தவர் சுவாமி நம்மாழ்வார். சடகோபர்னு அவர் சடம் என்கிற வாயுவை ஜெயித்தவர் என்ற அர்த்தம் அன்று. சடம் என்கிற வாயுடைய அது தாக்கிறது பிறக்கும் காலத்திலே குழந்தை. அதனாலே தாயார் கர்ப்பத்தில் இருக்கும் காலத்துல என்னெல்லாம் ஞானம் இருக்கோ அதெல்லாம் அழிந்து போகிறது. அப்படிப்பட்ட வாயு சுவாமி நம்மாழ்வாரை தாக்கும் காலத்துல இவர் கோபித்து கொண்டார். அந்த வாயுவை கிட்ட வராதே, என்னை தீண்டாதே, என்னுடைய ஞானத்தை அழிக்காதே என்று தெரிவித்தபடினாலே அந்த வாயுவானது ஓடி சென்றது. அதனாலே இவருக்கு சடகோபர் என்று திருநாமம் சுவாமி நம்மாழ்வாருக்கு. இங்க மதுரையாழ்வார் சொல்றார் சடகோபர்னு இவருக்கு திருநாமம் அதனாலே ஏற்பட்டது என்று. சடம் என்று என்னிடத்துல எத்தனையோ குறைகள் இருக்கிறது எனக்கு, அப்படிப்பட்ட குறைகளையெல்லாம் கோபித்தவர் சுவாமி நம்மாழ்வார். அதனாலே சடகோபர் என்று. அப்படிப்பட்ட சடகோபன் என் நம்பியே என்று எனக்கு இவர்தான் பூர்ணனாக இருக்கக்கூடியவர். மற்ற பேருக்கெல்லாம் அந்த பூர்த்தி கிடையாதுன்னா இவருக்குத்தான் பூர்த்தி இருக்கு. ஆழ்வாருக்குத்தான் எல்லா விதத்திலையும் பூர்த்தி இருக்கிறது. அவர் நிறைவாளராக இருக்கிறார்கள். மற்ற பேர்களெல்லாம் குறை உண்டு. ஆனால் அந்த நிறைன்னு சொல்லக்கூடியது இவரிடத்துல மட்டும்தான் இருக்குதுன்னா ஏன் அப்படின்னா என்னையே ரட்சிக்கிறார்கள். மதுரையாழ்வாருடைய அபிப்பிராயம் உண்மையாக கருதுவராதில் மற்ற பேர் எல்லாரும் என்னை உண்மை என்றே சொல்லி கைவிடக்கூடியவர்கள். அது சீதா பிராட்டியாக இருந்தாலும் சரி, புறத்தாழ்வாராக இருந்தாலும் சரி, அவருடைய தர்மபத்னியான ஸ்ரீ ஆண்டாளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் என்னை புண்மை என்று சொல்லி கையை விடக்கூடியவர்கள். அப்படி இருக்கும் காலத்துல சுவாமி நம்மாழ்வார் அவர்தான் எனக்கு அன்னையாகவும் அத்தனாகவும் இருந்து எனக்கு ஆச்சாரியனும் இருந்து என்னை ஆளக்கூடிய தன்மையோட கூடியிருக்கிறார்னு சொன்னார். இவர் ஒருவர் தான் நிறைவாளரை தவிர மற்ற பேருக்கு அந்த பூர்த்தி கிடையாதுன்னு ஆச்சரியமாக ஆழ்வார் விஷயத்தில் ஈடுபட்டு தெரிவிக்கிறார். மதுரை ஆழ்வார் என்பதுதான் இவ்விடத்திலே தெரிவிக்கப்படக்கூடிய அற்புதமான விஷயம். அப்படி சரம பர்வ நிஷ்டையிலே ஊன்றி இருந்தவர் சுவாமி மதுரையாழ்வார். அது அவருக்கு உண்டான தனிப்பட்ட ஏற்ற இதை போல வெற்றி விசேஷங்களை பார்ப்பது மிகவும் அபூர்வமாக இருக்கக்கூடியது சம்பிரதாயத்தில். அப்படி இருந்தவர்கள்னு சொன்னார். இப்படி விரலிட்டு என்ன வேணும், சரமபர்வ நிஷ்டையில ஊன்றி இருந்தவர்கள்னு சொன்னார். அது மதுரையாழ்வார் ஒருத்தர், சுவாமி வடுகநம்பிகள் ஒருத்தர், இடைவெளி ஆச்சான் ஒருத்தர். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த பெருமை உண்டு. சரமபர்வ நிஷ்டையிலே ஊன்றி இருக்கக்கூடிய பெருமை இவர்களுக்கு உண்டானது. இன்னும் சில வெற்றி விசேஷங்கள் உண்டு. ஏதோ சில பேர்களை சொன்ன உடனே அவருக்கு இருக்கே இவருக்கு இருக்கேன்னு கேட்க வேண்டாம். அவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்வது யாருக்கெல்லாம் அந்த பெருமை இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கிறதானா ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியவர்கள். என்றுமே எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபடுகிறார் போலேயே ஆச்சாரியின் விஷயத்திலேயே ஈடுபடக்கூடியவர்கள். அதை போல அநேகம் பேரை பார்க்கலாம் இடத்திலே நம்முடைய சம்பிரதாயத்திலே. ஆனால் ஆச்சாரியனே எல்லாம், அவனே உபாயம், அவனே உபேயம், அவனுடைய திருவடித்தாமலே செய்யக்கூடிய கைங்கரியமே பரமப்பிராபியம் என்று கொண்டு ஆச்சாரியன் உகந்த தேவதைன்னு எம்பெருமானையும் அப்படி ஒரு முறை பார்த்து வைக்கிறார்களே. அப்படிப்பட்ட அந்த சரமபர்வ நிஷ்டையிலே ஊன்றி இருக்கக்கூடிய அதிகாரி விசேஷங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகவும் அல்பமாக இருக்கக்கூடியவர் சம்பிரதாயத்தில். அதில் முதன்மை பெற்றவர் முதல்ல தோன்றினவர்னு சொன்னார். அப்படிப்பட்ட வைபவத்தோடு அது சுவாமி மதுரையாழ்வார். அவருக்கு உண்டான தனிப்பட்ட ஏத்தம் இது. இப்படிப்பட்ட ஆச்சரியமான மதுரையாழ்வாருடைய பெருமை, அதற்கு மேலே எங்கள் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாருடைய பெருமை நன்மையால் மிக்க நான்மறை ஆடர். அவர்கள் எல்லாரும் உண்மையாக என்னை கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என்று மதுரையாழ்வார் கொண்டாடும்படியான ஒரு ஏற்றத்தை பெற்ற சுவாமி நம்மாழ்வார் அவருடைய பெருமையை அதுவும் இந்த சமயத்தை பேசும்படியான ஒரு பெரிய பாக்கிய விசேஷம். காரணம் என்னென்னா, இப்பொழுதுதான் மாசி மாதத்தில் விசாகா நட்சத்திரம் முடிந்தது. இப்பொழுதுதான் பெரிய உற்சவம், ஆழ்வாருக்கு கொடியேற்று உற்சவம் ஆச்சரியமாக மாசி விசாக உற்சவம். இந்த விசாக உற்சவத்துக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு உண்டு. இந்த மாசி விசாகத்துக்கு வைகாசி விசாகத்திலே சுவாமி நம்மாழ்வார் விபவத்திலே அவதரித்தார், தம்முடைய திருமேனியுடன் அவதரித்தார். ஆனால் மாசி விசாகத்திலே தான் மதுரையாழ்வார் தாமிரபரணி தீர்த்தத்தை வைத்து காய்ச்ச அதிலிருந்து சில்வி கரம் படாமல்
சுவாமி நம்மாழ்வார் ஆவிர்பவித்தார். அந்த தீர்த்தத்திலிருந்து தோன்றினார காலத்திலே அந்த திருமேனியை தான் இப்பொழுது நாம் செய்கிறோம். அந்த திருமேனி இல்லைன்னா சம்பிரதாயமே கிடையாது. அதனாலே மாசி விசாகத்துக்கு அவ்வளோ பெருமை உண்டு. அந்த நன்னாளிலே தான் மதுரவியாழ்வார் ஆச்சரியமாக தீர்த்தத்தை வைத்து காய்ச்ச அதிலிருந்து தோன்றினார் சுவாமி நம்மாழ்வார். இந்த திருமேனியை சேவித்துத்தான் நாதமுனிகள் அக்காலத்திலே நாராயணத்தையும் பெற்றார். யோக திசையிலே சுவாமி நம்மாழ்வார் சாட்சாத்கரித்து நாதனுக்கு நாராயணம் உரைத்தான் வாடியே என்றும் அருள் பெற்ற நாதமுனிகளா நம் தேசிகனை எல்லார் வேதமனமே உண்டோ பேசுன்னு அருள் பெற்றார் சுவாமி நாதமுனிகள். இவர் தேடி போனது 1000 பாசுரங்கள், கிடைத்தது 4000 பாசுரங்கள். இதனாலே நம்மாழ்வாருடைய நிர்ஹேதுவ கிருபையாலே அந்த அருளாலே 4000ஐயும் பெற்ற பெருமை நாதமுனிகளுக்கு உண்டு. அது எதன் காரணத்தால் இப்போ நாம் சேவிக்கிறோமே இந்த திவ்யமங்கல விக்கிரகம், இதன் காரணத்தாலே ஏற்பட்டதுதான் நம்முடைய சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயமே இதில் அடங்கியிருக்குன்னா திருமேனி ஆழ்வாருடைய திருமேனியில் அந்த 4000 இல்லைன்னா இன்னைக்கு இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த திருவரங்கம் உண்டா இந்த எம்பெருமான் உள்ள படுத்துன்னு இருக்கிறவன் நம்ம ஏறெடுத்துன்னு தான் பார்க்க மாட்டோம். எங்கள் ஆழ்வார் பாடலேன்னு சொன்னால் அல்லது ஆழ்வார்கள் பாடலேன்னு சொன்னால் இடத்துல இந்த பெருமாளை யார் எடுத்து பார்க்க போறா, இல்லை பிராட்டியை தான் யார் எடுத்து பார்க்க போறா, ஒருத்தரும் பார்க்க போறதில்ல. எதனால பெருமைனா ஆழ்வாருடைய பாசுரங்களாலேயே பெருமை பெறுகிறான் எம்பெருமான். இல்லையே அவனுக்கு இருக்கிறதெல்லாம் பெருமையெல்லாம் இருக்கும், மற்றத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சுவாபாவிகமாக இயற்கையான பெருமை. ஆனால் அந்த பெருமையெல்லாம் ஆழ்வார் நன்னாக வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டவில்லைன்னு சொன்னா இந்த பெருமாளை யார் எடுத்து பார்க்க போறா, ஒருத்தரும் பார்க்க போறது கிடையாது, ஒரு நாளும் பார்க்க போறது கிடையாது. நாளை திவதேசங்கள்ல எம்பெருமான் எல்லாரும் சிறப்புற்றுகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அதுக்கு காரணம் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகள் எல்லாம் கொடுத்தவர் சுவாமி நம்மாழ்வாரானபடினாலே அவருக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்புண்டு. அப்படிப்பட்ட நம்மாழ்வாரைத்தான் நாம் அங்கி தலைவர் ஷரீரி ஆத்மா என்று கொண்டாடுகிறோம் இடத்துல. அந்த சுவாமி நம்மாழ்வாருடைய திருமேனி அவதரித்த ஆச்சரியமான உற்சவம். அந்த உற்சவம் இப்போதான் 4 தினங்களுக்கு முன்பாக நடந்து முடிந்தது. அதற்கு சேர அவருடைய பெருமை என்ன பெருமை, என்ன பெருமை. எல்லாரும் கைவிட்டாலும் ஆழ்வார் உத்தாரக ஆச்சாரியராக இருந்து நம்மை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். உடனே இதை சொன்னவனே சுவாமி உடையவர் தானே உத்தாரக ஆச்சாரியர் அப்படின்னு உடனே ஒரு சந்தேகம் வந்துடும் எல்லாருக்கும். உடையவர் வேறென்று சுவாமி ஆழ்வார் வேறென்று. உடையவர் யார்? சுவாமி எம்பெரும் ஆழ்வாருடைய திருவடி நிலைகள் தானே ஸ்ரீராமானுஜன். எங்கள் ஊரில் ஸ்ரீராமானுஜன் தான் அவரிடத்துல சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடி நிலைகளுக்கு பேர். ஆனால் என்ன ஆச்சரியம்னா ரெண்டும் சேரும்படியா இருக்கு. பெருமானார் உத்தாரக ஆச்சாரியர் அவர் இந்த பக்கம் எழுந்து கொண்டிருக்கார். அதே போல இங்க பார்த்தா சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடி நிலைகளுக்கு மதுரவிகள்னு பேர். அதனாலே மதுரவி ஆழ்வாருடைய வைபவத்தையும் இவ்விடத்துல பேசும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டிருக்கிறது. அதனாலே இங்கே சுவாமி நம்மாழ்வார் வேறென்று அவருடைய திருவடி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானார் வேறென்று. அதனாலே உத்தாரகத்துவம் என்பது சுவாமி எம்பெருமானாருக்கு உண்டானது போல சுவாமி ஆழ்வாருக்கும் உண்டானதிலே எந்த குறையும் இல்லை என்று பூர்வாச்சாரியர்கள் அற்புதமாக நிர்ணயித்து காட்டுகிறார்கள். சுவாமி நம்மாழ்வார் தான் எம்பெருமானாருக்கே உத்தாரகத்துவம் உண்டுன்னு காட்டி கொடுத்தவர். அதனாலே உத்தாரகாச்சாரியர் சுவாமி நம்மாழ்வார் என்பது எந்த குறையும் இல்லை என்று பூர்வாச்சாரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய வைபவத்தை இவ்விடத்திலே பேசும்படியான ஒரு மிகச்சிறந்த வாக்கிய விசேஷத்தை ஏற்படுத்த கொடுத்த திருவரங்கம் பெரிய கோவில் இவ்விடத்திலே இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் அந்த அதிகாரிகள் அவர்கள் அத்தனை பேருக்கும் அடியன் தலையெல்லாம் கைமாறினேன் என்கிறார் கிருத்தஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு அதற்கு மேலே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் உபயவேதாந்த பிரவர்த்தகராய் சாந்தசமதமாத்திய அனந்த கல்யாண மனோபேதராக எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்திலே பராசர பட்டர் சுவாமி அவருடைய திருவடி தாமரைகளுக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தலையெல்லால் கைமாறினேன் என்று தெரிவித்துக் கொண்டு பொறுமையாக சுவாமியோ அமங்காரம் 2 பேரும் இடத்திலே எழுந்தருளி இருந்து அடியன் சொல்லக்கூடிய இந்த புன்சொற்களையும் இடத்திலே அமர்ந்து கேட்டார்கள் என்று சொன்னார். அவருடைய திருவடி தாமரைகளுக்கு அடியன் பல்லாண்டு 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 என்று பாடி அதே போல அடியனுடைய சிறிய தாப்பனார் அவரும் இடத்திலே எழுந்தருளியிருக்கார். அவருடைய திருவடி தாமரைக்கும் பல்லாண்டு பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடி இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிக்கும் அடியன் தலையெல்லால் கைமாறினேன். இத்தனை காலம் அடியனுடைய முன்சொற்களை பொறுமையாக அமர்ந்திருந்து கேட்ட அனைவருக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு அடியோமோடும் நின்னோடும் திருவிண்ணி 1000 பல்லாண்டு என்று அந்த பல்லாண்டு எப்பொழுதும் அது
மீண்டு செல்ல வேண்டும் இடத்துல அடியணும். இதே போல அநேக உபன்யாசங்கள் தெரிவிப்பதற்கு இவ்விடத்துல விடை கொண்டு வர வேண்டும், எல்லோரும் வந்து கேட்க வேண்டும் என்று இந்த கோஷ்டியிலே பிரார்த்தித்து, இதே போல ஆச்சரியமான சத்சங்கம் ஆழ்வார்களை பற்றியும் ஆச்சாரியர்களை பற்றியும் கேட்கும்படியான அநேக உபன்யாசங்கள் இவ்விடத்து கோவில் நிர்வாகிகள் அதை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களிடத்தில் பிரார்த்தித்து குற்றம் குறைகளை சமிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். ஸ்ரீமத்தே விஸ்வயுக்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்யமங்கலம் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பர பரியுத்தர ஹேதவே ஸ்ரீதிந்திரணி மூலதாம்னே சதகோபாய மங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், மதுரை ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.